வெல்லாததில்லை திருவள்ளுவம் விளைந்தவற்றுள் கொள்ளாததில்லை குறைந்த வாழ்விலே அழைத்து செல்லாததில்லை. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை இணையில்லை முற்பாடுக்கு என் நிலத்தை சூழ்வோம். அறிவு திருக்கோயில் நடத்தும் சிந்தனை அரங்கத்தின் தலைவர் மதிப்புக்குரிய நண்பர் மயில்சாமி அவர்களே, இந்த மன்றத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அரங்காவலர், சூழலிலே சுயமரியாதை இயக்கம் வேரூன்றுவதற்கு காரணமான சுப்பையா அவர்களுடைய அருமை மைந்தர் ஐயா சமூக வடிவேலர்களே, இந்த மன்றத்தின் தலைவர் நாகராஜ் அவர்களே, மன்றத்தின் செயலாளர் சிவகுமார் அவர்களே, வாழ்த்து பாட வழங்கிய பாடகர் செந்தில் அவர்களே, தளத்தை பயிற்சியாக விளைவித்துள்ள பேராசிரியர் சாமிநாதன் அவர்களே, நிகழ்ச்சியை முழுக்க வழங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர் ஞானசுந்தரி பாபநாதன் அவர்களே, இந்த மன்றத்தினுடைய அரங்காவலர்கள் அவர்களே, மன்றத்தின் உறுப்பினர்களே, அன்பும் அருள் வாழ்வும் அவை ஒரே அனைவருக்குமான சூழலுடைய அறிவு கோயில் என்ற ஒன்றை உருவாக்கி இப்படி 2 இடத்து மாளிகை போன்ற ஒரு அரங்கத்தை மிகப்பெரிய முயற்சிகளை உருவாக்கி அதில் இப்படி ஒரு சிந்தனை அரங்கத்தையே உருவாக்கி அதில் திருவள்ளுவரை பற்றி பேசுகிற ஒரு சூழலையும் உருவாக்கி அதில் உங்களுக்கு முன்னால் நான் இருப்பது போன்ற ஒரு சூழலையும் உருவாக்கி இருக்கின்ற இந்த நாள் ஒரு விளையக்கூடிய நாள் தான். வீட்டில் இருப்பவர்களை வெளியே வரவழைப்பது என்பதை அதிக செயல் கிடைக்கலாம். அதுபோல் ஞாயிற்றுக்கிழமையில வெளியே வரவழைப்பது என்பது அரிய செயல். அந்த அரிய செயலை மிக எளிதாக இவர்கள் வழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதில் எல்லோருமே அவர்களுக்கு பார்த்துக் கொள்வது என்பது வரைமுறை இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்வது என்பதும் சிந்தனை பரிமாறிக் கொள்வது என்பதுமே ஒரு பெரிய வாய்ப்பு தான். அப்படி ஒரு வாய்ப்பை இந்த அறிவு திருக்கோயில் உண்டாக்கி இருக்கிறார்கள். அதனுடைய பெயர்கொழிப்பான ஒன்று அறிவு திருக்கோயில் என்பது ஒரு வியப்பான ஒரு செயல்தான். நிறைய திருக்கோயில்களாக வெளிப்படுகிறோம். ஆனால் அறிவு திருக்கோயில் என்ற ஒன்றை வேதத்தை மனித செய்வர்கள் அறிமுகப்படுத்தி இருப்பது என்பது எங்களுக்கு ஏற்படும் மகிழ்ச்சி அனுப்புவார்கள். மகிழ்ச்சி அவர்களை நான் 45 ஆண்டுகளுக்கு முன்னாலே பார்த்த போல் 45 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரங்கேகரோட வீதியிலே சைவ சிந்தன முற்பதிப்பு கழகத்தினுடைய மாடியில் வழக்கமாக வந்திருந்தார். மாடியாக கோயில் இல்லை. அவ்வப்போது வந்தார். கோடியம்மன் கோயிலிலே ஒரு செயலகம் இருந்தார். அவருக்கு சீரன் என்ற பெயர். அவர் சொல்லுவார், அவர் தான் வேதத்தை அவர்கள் ஈடுபட்டுள்ளவர். அவருடைய திருமணத்தை நடத்தி வைத்தவர் வேதத்தை நல்ல செய்வர்கள். அப்பொழுதுதான் அவரை ஒரு நிகழ்ச்சி நடத்துகின்ற முறையோடு பார்த்த நிகழ்ச்சி நதிகளுடைய பூசாத்து முறைகள் தொழில்நுட்பங்களுடைய நடந்த நிகழ்ச்சி அது. அதற்கு பிறகுதான் செட்டிப்பாளையம் சென்றார். அதற்கு பிறகுதான் ஆழியார் சென்றார். ஆழியாருடைய அறிவுத்தூர் கோயில், அந்த அறிவுத்தூர் கோயிலுடைய அழைப்புதலாக மிகப்பெரிய அழகுணர்ச்சியோடு அமைக்கப்பட்ட அழைப்புதல் எல்லாமே வைத்திருக்கிறது. காரணம் அவரோடு தொடர்புடையவர்களெல்லாம் எங்களோடு தொடர்புடையவர்கள். அப்படி ஒரு இயல்பான வேறு வடிவத்திலே பகுத்தறிவை முன்னோக்கி எடுத்துச் சென்றவர் வேதாத்திரி வந்து சேர்வர்கள். நசரான குடும்பத்தில் பிறந்து ஒரு சமூகத்தினுடைய மறந்துபட்ட மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்வது அவர்களுடைய போக்கிலேயே சென்று சொல்வது எப்படி என்பதை உளவியல் அடிப்படையில் புரிந்து கொண்டு செயல்படுத்தி
அந்த பயிற்சியிலே உடலுக்கும் பயிற்சி, உடலுக்கும் பயிற்சி, குடும்பத்துக்கும் பயிற்சி, வாழ்க்கைக்கும் பயிற்சி என்ற அந்த பயிற்சி முறைகளை எல்லாம் பயன்படுத்தி பேராசிரியர்களாக உருவாக்கி அதில் ஒரு பேராசிரியராக என்னுடைய சகல அவர்களும் ரங்கசாமி அவர்கள் அவருடைய மெய்மருந்துகளாக இருக்கிறார். அவர்கள் என்னுடைய பேராசிரியராக இருக்கிறார். அந்த வகையில் இந்த அறிவு திருக்கோயில் என்பது ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றம் கற்று அறியப்படும் புதுமையானதுமாகும். இதில் நாம் வழிமுறை பேசுவது என்பது மிகவும் பொறுப்பாகும். இங்கே பேசிக்கொள்ள கூட மேம்படுத்தினார்கள். வேதத்தில் மகிழ்ச்சியர்களுக்கு 4 ஆசிரியர்கள் 4 முன்னோடிகள். முதலிடத்திலே திருவள்ளுவர், அடுத்த இடத்துல மூவர், 3ஆம் இடத்துல தாயின் மாணவர், நம்முடைய சொல் தாயின் மாணவர். அதற்கான வடமொழிச்சோம் கேட்ட பயன்படுகிறது. மாத்திருபூதம், தாய் மாணவர் என்பது மாத்திருபூதம் என்பது ஒன்றுதான். வடமொழியிலே மாத்திருபூதம் என்றார்கள். நம்ம தாயும் ஆனவர் என்றால் அவர் தந்தையும் ஆனவர் என்று பொருள். 2ஆவது இருப்பவர், 4ஆவது வல்லடா. இந்த 4வதினுடைய சாரத்தை எடுத்துக்கொண்டுதான் இந்த ஆன்மீக வடிவத்தை அவர் வழங்கினார். ஆன்மீகம், ஆத்திகம் வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. ஆத்திகம் என்பது தீசிஸ், அது மதம் சார்ந்தது, நிறுவனம் சார்ந்தது, சடங்கு சார்ந்தது, நம்பிக்கை சார்ந்தது. ஆன்மீகம் என்பது ஏதோ ஒரு மனதுக்கு ஒரு அமைதி எழுது, அது மதமற்ற ஒன்றை நம்புவது, அது ஸ்பிரிச்சுவலிசம் ஆங்கிலத்தில். இன்றைக்கு 2ஐ கொண்டு வளர்க்கிறார். ஆன்மீகம் வேறு, ஆன்மீகம் என்பது வேறு. இது அறிவை கடவுளாய் தெய்வமாய் நம்புகின்ற ஒரு மருத்துவத்தை முறையை அறிமுகப்படுத்தியவர் வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள். ராஜா சொன்னதுதான், 1000 தெய்வங்கள் முதல் தேடி அடையும் அறிவிடினார். 1000 வேதம் அறிவொன்றே தெய்வம் என்றால் மன்னல் காணேசோ, அறிவுதான் தெய்வம். அந்த அறிவை பெறுவது எப்படி? அந்த அறிவுக்கு எழுதந்தான் எழுதறிய வேண்டும். மனிதனுடைய மூளை என்பது எவ்வளவு பெரிய ஆற்றலுடையது என்பதை இன்றைக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த நூற்றாண்டிலே மிகப்பெரிய அறிவாளியாக உலகத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அந்த ஐன்ஸ்டீனுடைய மூளையை ஆய்வு செய்த பொழுது அவர் தன்னுடைய மூளையில் 5 விழுக்காடு மட்டும்தான் பயன்படுத்தி இருந்தார். உலகத்தில் மிகப்பெரும் வேலை பயன்படுத்தியது 5 விழுக்காடு என்றால் அவருக்கு 35 விழுக்காடு மீதம் இருக்கு. அப்போ நாமெல்லாம் பயன்படுத்தி இருப்பது ஒரு காடு அரை அவ்வளவுதான், ஒன்று கூட இருக்காது. அவ்வளவு பெரிய ஆற்றலுடைய மூளையை பெற்றிருப்பது மனித இனம். மனிதனுக்குள்ள ஆற்றல் என்பதே, மனிதன் ஒரு விலங்குதான், நாளை ஒரு சமூக விலங்கு, சேர்ந்து வாழ தெரிந்தவர். மனிதனுக்கு மட்டும்தான் அவருக்கு மாமா சித்தப்பா அப்பா அம்மாவுக்கு போனதுலேருந்து மனசே சரியில்லை, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய அந்த பாசம் ஒழுக்கம் இறக்கம் எல்லாம் சேர்ந்த கூடி வாழும் இயல்பான சோசியல் அனிமல் என்பார்கள். சமூக விலங்குதான் மனிதன். மனிதனுக்கு மட்டும்தான் வானத்தை பார்க்க முடியும். மற்ற எந்த ஒரு விடமும் குப்பரத்தான் வளர்த்து கொண்டிருக்கும். எல்லா விடமும் குப்பரத்தை நம்மளுக்கும். ஏதாவது சண்டை வந்தால் எடுக்கலாம், வானத்தை பார்த்து சில கொடிகள் அவ்வளவுதான். வானத்தை பார்க்கின்ற பொதுகளுக்கு மனிதனுக்கு மட்டும்தான். மனிதனுக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். சிரிக்க தெரிந்தவர் மனிதன் மட்டுமே. மனிதன் மட்டும்தான் நேற்று இருந்தது போல் இன்று இல்லை, இன்று இருப்பது போல் நாளை இல்லை, நாளை இருப்பது போல் நாளை மறுநாள் இல்லை என்று வளர்த்து கொண்டே இருப்போம் மனிதன். இவற்றுக்கெல்லாம் காரணமானது அந்த அறிவு. உலகத்தில் இன்றைக்கு அறிவினுடைய சிகரமாய், புகழாய், உச்சமாய், அடையாளமாய் பார்க்கப்படுவது திருக்குறள். அது மனித சமூகத்தினுடைய உடையமாய் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு வள்ளுவருடைய ஆண்டு 2055. இயேசுநாதரை விட 31 ஆண்டுகள் மூத்தவர் திருவள்ளுவர். இயேசுநாதரை விட மூத்தவர். இன்றைக்கு அறிவியல் ஆங்கிலத்தில் இருப்பது குறைந்து கொண்டிருக்கிறவே. ஆங்கிலம் 1000 ஆண்டுக்கு முன்னால் உண்டா? 1000 ஆண்டுக்கு முன்னாலே 1000 ஆண்டு காலத்துக்கு இருந்த ஆங்கிலம் இன்றைக்கு யாருக்கும் புரிவது உண்டா? 500 ஆண்டுக்கு முன்னால் இருந்த ஆங்கிலம் இன்றைக்கு எவருக்காவது புரிவது உண்டா? அதற்குள்ளே பல பிரிவு. அன்றைக்கு இருந்தது ஆங்கிலம், ஆங்கிலம் செலக்ஷன், பிறகு இங்கிலீஷ். அது மாறிக்கொண்டே இருந்தால் அதனுடைய ஆய்வு 1000 ஆண்டு தான். 1000 ஆண்டுக்கு முன்னால் ஐந்து கிடையாது. இன்றைக்கு இந்தியாவுடைய பெரிய மொழியில் சொல்லப்படுகின்ற ஹிந்தி குழந்தைகளுக்கு வைப்பதை பல வைக்கிறாங்க. எப்படியாச்சும் குழந்தைய சேர்ந்துடுங்க. என்ன கண்டுபிடிக்கிற? என்ன பாடம்? என்ன ஹிந்தியில 50. வெரி குட்.
ஹிந்தி படித்த அறிவு கிடையாது, ஆங்கிலம் படித்த அறிவு கிடையாதுன்னு சொல்றோமே. ஆங்கிலத்துக்கு வயசு 500,000 தான், ஹிந்திக்கு வயது 500 ஆண்டு தான். 500 ஆண்டுக்கு முன்னால் ஹிந்தி கிடையாது. வரைக்கும் இந்திய மொழி உருவாகவில்லை. நாம் 2000 ஆண்டுக்கு முன்னால் உள்ள திருக்குறளை பெற்றிருக்கிறோம். அப்ப நம்முடைய பெருமை எங்கே இருக்கிறது? தமிழன் தன்னுடைய பெருமையை அறியாமல் இருக்கிறார். அவன் தங்க பாத்திரம் ஏற்றி கொண்டு பிச்சை எடுத்திருக்கிறார். கையில ஏற்றிருப்பேன் தங்க பாத்திரம், அந்த பாத்திரமே 1000 பேருக்கு சோறு போடக்கூடியது. இவன் தங்க பாத்திரத்திலே சோறு வாங்கி கொண்டிருக்கிறார் என்று நமக்கு சொன்னவர்கள் ஆங்கிலேயர்கள். அவர்கள்தான் நம்முடைய சோழிகள் எல்லாம் நாம் செய்தது அடிப்படைக்கு பயன்படுத்தினோம் கோடிகளை. இல்லை என்றால் ஆடிப்பெருக்கு வந்தால் அதை ஆற்றிலே விட்டு விடுவோம். இந்த 2 நாள் நாம் செய்த நல்ல திருப்பணிகள். அப்படித்தான் நம்முடைய அறிவு செல்வங்களை எல்லாம் நாம் எடுத்தோம். இன்றைக்கு தமிழில் இருக்கிற முதல் மொழிபெயர்ப்பு காப்பியம் இல்லை, கோவை தந்த பெருங்கதை. ஆனால் பெருங்கதையில் பிற்பகுதியும் இல்லை, பிற்பகுதியும் இல்லை. கோவையினுடைய 3000 ஆண்டு வரலாற்றை சொல்லுகின்ற இலக்கியம் எது? 10 முதல் 10 இல்லை, கடைசி 10 இல்லை. நம்முடைய வாழ்க்கை முறையை கதையாக சொல்லுகின்றவை அவை காப்பியங்கள். காப்பியங்களே அவை பெருங்காப்பியங்கள். பெருங்காப்பியங்கள் அத்தனை 50 காப்பியங்கள். 50 காப்பியங்களை கிடைத்திருப்பவை அவை மட்டுமே. மலையாளி கிடைக்கவில்லை, உடலகசி கிடைக்கவில்லை. இப்படி கிடைக்காமல் போனவை ஏதாவது காரணம்னா அடுப்பறைக்கு பயன்படுத்தின ஓடைச்சோடிகளை. ஓடைச்சோடியினுடைய வயது என்பது 1000 ஆண்டு 500 ஆண்டுகள் கிடையாது, 300 ஆண்டு தான். அதுவும் மாதம் ஒரு முறை அதற்கு மஞ்சள் தேய்த்து பக்குவப்படுத்தி வைத்திருந்தால் 300 ஆண்டு காப்பாற்றலாம். அப்புறம் நாங்கள் தான் எடுக்கிறோம். அதுக்கு பேர் 7 எழுதுவா. இன்றைக்கு மதுரையில் உண்டு 7 எழுதுவா, வீதியே உண்டு. அவர்களுக்கு வேலையே கேட்டை வழி இருக்கிறது, காப்பி பண்ணுறதுக்கு தான் வேலை. அவங்க செய்யறதெல்லாம் தப்பு தவறு எழுதுவார். அவருக்கு வேலையே அதுதான். 300 ஆண்டுக்கு முன்னால் மேலே ஒரு சுவடியை நாம் பாதுகாக்க முடியாது. அதுபோல் திருக்குறளை நாம் எடுத்தது என்பது வள்ளுவர்களுக்கு திருக்குறளை நாம் எடுக்கவில்லை. அது 300 ஆண்டு என்று மாறி மாறி நகர் எடுத்து பிறகுதான் அதை யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுத்து திருக்குறளை அடுப்பறிக்கு தான் கொடுத்தார்கள். அடுப்பறிக்கை கொடுத்த அந்த திருக்குறள் அட்டையெல்லாம் வைத்து கடினம். வாழைச்சும்பே சுவடியை நறுக்க வேண்டும். அதுக்கு பேரு சுவடி தான். அதாவதெல்லாம் பனை ஓலையில் இருந்தால் வரும். மூவேந்தர்கள் இருந்தார்கள், சேர சோழ பாண்டியர். 3 மூவேந்தருக்கும் என்ன மாலை சொல்வார் தொல்காப்பியர். கோந்தை வேம்பே ஆர் என வரும் என்றார். கோந்தை என்றால் பனைமரம். அந்த பனையோலைக்கு பெயர் போந்தகம். போந்தகத்தாலான அந்த சுவடிக்கு பேர் தான் புத்தகம். ஓலைச்சுவடிக்கு பேர் தான் புத்தகம்னு பேர். புத்தகம் என்ற சொல் போய்விட்டால் புக் 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 என்று சொல்லிக் கொண்டு போனால் ஒரு வரலாறே போய்விடும். ஓலைச்சுவடியில் இருந்து வந்ததுதான் போந்தை, போந்தகம், புத்தகம், புஸ்தகம். இன்னைக்கு புக். இந்த புக் எடுக்க நல்ல புக்கா இருக்கு. ஒரு வரலாறே போய்விடும் ஒரு சொல் போனால். அந்த சுவடியில் தான் வைத்திருந்தோம் இந்த பனையோலையாலான சுவடிகளை. அதுலேயும் நாம எந்த இடத்திலும் புள்ளி வைக்க மாட்டோம். இப்போ என் பேர் கௌதமணி என்று இருந்தால் ஓலைச்சுவடியில கௌதமன என்றுதான் இருக்கும். நம்முடைய விழா தலைவர் மயில்சாமி அவர்களாக இருந்தால் மயிலசாமி தான் இருக்கும். இப்போ மன்ற தலைவர் நாகராஜன் பேரா இருந்தால் நாகராசன என்றுதான் இருக்கும். இங்கே நம்முடைய பூசாக்க கலைக்கல்லூரியினுடைய முன்னாள் பேராசிரியர் வி ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுடைய மகனும் முன்னாள் இராணுவ அதிகாரியுமான வில்லவன் பதி வந்திருக்கிறார். வில்லவன என்றுதான் வரும். அதனாலே எந்த இடத்திலுமே புள்ளி இருக்காது. முகத்தால் போட்டுக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் இருக்கும். இந்த ஓலைச்சுவடி படிப்பது என்பதே கடினம், பாதுகாப்பது என்பதும் மிக கடினம். அதனால் நாம் என்ன பண்ணுவோம், அந்த ஓலைச்சுவடி எடுத்த உடனே ஒரு வட்டம் போடுவோம், ஒரு கோடு போடுவோம். நம்முடைய எழுத்துக்கள் எல்லாமே இந்த 2க்குள்ள அடங்கிவிடும். ஒரு வட்டமும் போட்டு கோடும் போட்டு அந்த ஓலை கிழியாமல் இருந்தால் பதமா இருக்கு, அதுக்கு பேர் பதம் பார்த்தல். அதுதான் பின்னாடி சொன்னது பிள்ளையார் சொல்லி விநாயகர் சொல்லின்னு சொன்னோமே, அது அதனுடைய தொடக்கம். பதம் பார்ப்பது. இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு. பல பேர் அச்சு வந்தாலும் கூட கையால் எழுதுகின்ற பொழுது கூட ஒரு வட்டம் போட்டு ஒரு கோடு போடுவார்கள். அது பழமையின் எச்சம். அதற்கு பெயர் பதம் பார்த்தல். எழுதிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு 2 கிழிச்சிடும். இத்தனை வரை எழுதி போயிடுச்சு. ஏன்னா எழுதுவது என்பது கடினம். இந்த இடது கை தான் நிற்கும். இடது கையினுடைய பல பேர் மூத்தவங்க பார்த்துருப்பீங்க.
பல பேருடைய ஜாதகம் எழுதப்பட்டதே ஓலைச்சுவடியில தான். இந்த கட்டை விரல்ல மட்டும் லேசா பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துல தான் எழுத்தாணியை வச்சு இப்படிதான் நகர்த்துவாங்க. இடதுகை தான் நகரும், வலதுகையில் எழுத்தாணி இருக்கும். அப்படித்தான் எழுதுகின்ற அந்த எழுத்தாணி, அதை பாதுகாப்பதற்காக முன்னும் பெண்ணும் மர பலகை போட்டிருப்பார்கள், அதற்கு ஒரு நூல் கோத்திருப்பார்கள். இப்படியெல்லாம் பாதுகாக்கப்பட்ட ஒரு சுவடியை அடுப்பறிக்க கொடுத்த உடனே அவர் நம்முடைய கோவையை சேர்ந்தவர். கோவையிலே கிணத்துக்கடவு பொள்ளாச்சி ரெண்டுக்கும் இடையிலே இருக்கின்ற அரசம்பாளையம் என்ற ஊரை சேர்ந்தவர். அவர்தான் மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆரிங்டன் என்ற ஒரு ஆங்கிலேயன் வெள்ளக்காரன். அவனுக்கான பட்லர், சமையல்காரராக இருந்தார். அவருக்குத்தான் கொடுத்தார்கள் இந்த சுவடியை. அவர் தான் இதை பார்த்த உடனே அவர் மனதுக்குள்ள ஓடுனுச்சு. சுவடிகளை எல்லாம் பாதுகாக்கின்ற ஒரு பழக்கத்தை ஒரு ஆங்கிலேயர், நம்முடைய மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆரிங்டனுடைய நண்பர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ், அவர் பெயர் FW எல்லிஸ், அந்த எல்லிஸ் தான் இருக்கிறார். சுவடிகளை எல்லாம் சேகரிக்க வேண்டும் என்று ஒரு ஆளையே ஒதுக்கியிருக்கிறார். அவன் பேர் காலின்சி. ஒதுக்கியிருக்கிறாரே, அவருக்கு இந்த சுவடி பயன்படுமே என்று நினைத்து இதை கொண்டு போய் அடுப்பறிக்க கொடுத்து விட்டார்களே என்று ஒதுக்கி வைத்தார். ஒதுக்கி வைத்த அந்த சுவடியை ஆரிங்டன் இடத்திலே கொடுத்தார். ஆரிங்டன் அதை கொண்டு போய் எல்லிஸ் இடத்திலே கொடுத்தார். அப்படித்தான் அந்த சுவடியின் வழியாக நமக்கு கிடைத்த நூல் திருக்குறள். ஒருவேளை அந்த சமையல்காரர் தான் பாதுகாத்து கொடுத்தார். அவர் பெயர் கந்தப்பன். அவருடைய பேரன் தான் அயோத்தி தாசர். கிணத்துக்கடவுக்கு அருகிலே இருக்கிற அரசம்பாளையம் எல்லாம் கோவைக்கு தான் பெருமை. அதெல்லாம் கோவைக்கு எத்தனையோ பெருமை. இந்த கோவையிலே தான், சென்னையிலே பிறந்திருந்தாலும் கோவையிலே தான் ஆழியாரிலே அறிவு திருக்கோயிலை அமைத்தார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதே போன்ற ஒரு அறிவு திருக்கோயிலை அவர் அமைப்பதற்கான மூல விதையாய் ஒரு அச்சகத்தை அமைத்து கொடுத்தவர் இன்றைக்கு இருக்கிற பன்னீர் மடை. நாம் சொல்வது பன்னிமடை, ரொம்ப கவர்ச்சியா இருக்கு. உண்மையான பேர் பன்னீர் மடை தான். அந்த பன்னிமடையிலே ஒரு அச்சகத்தை அமைத்து கொடுத்தவர் SK மயிலானந்தன் அவர்கள். அந்த அதில் அடிக்கப்பட்டவை எல்லாம் மகரிஷியினுடைய நூல்கள் தான். சின்ன சின்ன புத்தகம் எல்லாமே என்கிட்ட இருக்குது. இப்போ எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் சில பேர் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. அந்த அச்சகத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் என்னுடைய நண்பர் யுக சிற்பி என்று பெயர். அவர் புதுவை, இப்பொழுது இறந்துட்டார். அவர் தான் அந்த அச்சகத்தை முழுமையாக பார்த்து கொண்டார். வேதாத்ரி மகரிஷிக்கு மிக நெருக்கமானவர். அச்சகத்தை முழுமையாக பார்த்து கொண்டவர். அந்த அச்சகம் நிறுவி முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு நூல்களை வெளியிட்டவர் மயிலானந்தன். அவருடைய இது இன்றைக்கு அவருடைய தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகுதான் செட்டிப்பாளையத்தில் வந்தது அறிவு திருக்கோயில், பிறகுதான் ஆழியாருக்கு வந்தது. அப்படி இந்த கோவையைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அதுவும் ஆழியாரை தேர்ந்தெடுத்தார். ஆழியாறு என்பது இன்னும் சிறப்புடையது. ஆழியாறிலே தான் 8 அணைகள் 11 சுரங்கங்கள் இருக்கின்ற பகுதி அந்த ஆழியாறு பரம்பிக்குள் திட்டம் தான். இந்தியாவிலேயே ரெட்டை அணை இருப்பது ஆழியாறு திட்டத்துல தான். பழையது நமக்கு அருகில இருந்தா கூட தெரியாது. ரெட்டை அணை இருப்பது எங்கே? இந்தியாவில் கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் வால்பாறையில் BAP திட்டம் என்ற பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். அதுலதான் ரெட்டை அணை, கீழே ஒரு அணை மேல ஒரு அணை சேர்ந்தே இருக்கும். அதுலேதான் 11 சுரங்கப்பாதை. அதுல இறந்து போனவர்கள் ஆயிரக்கணக்கான பேர். அப்படி உருவானதுதான் ஆழியார். அதற்கு பிறகுதான் இந்த கோவை கொஞ்சம் வளம் பெற்றது. ஒருவேளை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் வெள்ளியங்கிரி மலையும் ஒன்று சேர்ந்திருந்தால் கோவை ஒரு பாலைவனம். அந்த இடைவெளி இருந்ததுனாலே தான், அந்த கணுவாய் இருந்ததுனாலே தான், அதுதான் பாலக்காட்டு கணுவாய் வந்ததுனாலே தான் கோவை காப்பாற்றப்பட்டது. இல்லை என்றால் கோவை ராஜஸ்தான் போல ஆயிருக்கும், மழையே இருக்காது, வந்திருக்கும். இயற்கை கொடுத்த பேர் நாம் இருக்கின்ற கோவை. இந்த கோவையிலே முதலிலே கட்டப்பட்ட அணை ஆழியார் அணை. அதிலே தான் படிப்படியா போகும், அப்படியே போய்கொண்டே இருக்கும். பிறகுதான் அதில் இந்தியாவிலேயே உயரமான 2ஆம் இடத்துல இருக்கிற அணை சோலையார் அணை. வால்பாறையை சேர்ந்த கனகராசன் இருக்கிறார். அவரை சொன்னால் என்னை விட அதிகமாக சொல்லுவார். இந்தியாவிலேயே மிக உயரமான அணை பக்ராடங்கர் அணை. 2வது உயரமான அணை, பெரிய அணை இல்ல, உயரமான அணை சோலையார் அணை. நீராறு கல்லாறு அப்படியே வரிசையாக வரும். இன்னொன்று நீரேற்றும் அணையும் இங்கேதான், கோவையில தான். அணையிலிருந்து கீழே வரும் மின்சாரத்தை உற்பத்தி செய்த பிறகு அந்த நீர் மறுபடியும் மேலே ஏற்றப்படும் நீரேற்று அணை. அதுவும் இங்கேதான் காடம்பாடி அணை, காடம்பாறை அணை.
நாங்களும் போயிருக்கிறோம். பாவேந்தர் பேரவையில் இருந்து நாங்கள்லாம் உள்ளே போய் பார்த்துருக்குறோம். அதெல்லாம் அப்படிப்பட்ட அந்த ஆழியாரிலே தான் அறிவு திருக்கோயில் உருவானது. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று சொன்னவர் வள்ளுவர். அறிவு அற்றம் காக்கும் என்று சொன்னவர் வள்ளுவர். வள்ளுவரினுடைய திருக்குறளை காப்பாற்றி கொடுத்ததும் கோவைதான். வேதாத்ரி மகரிஷியினுடைய செயல்களுக்கும் பயிற்சிகளுக்குமான களம் அமைத்து கொடுத்ததும் கோவைதான். இந்த கோவையிலே தான் இருந்தார் அந்த அரசம்பாளையத்தைச் சேர்ந்த கந்தப்பன். கந்தப்பன் பணியாற்றியது மதுரை. அவர் கொடுத்தது நாடே, கிடைத்தது தான் திருக்குறள். அந்த திருக்குறளை படித்து இவ்வளவு பெரிய அறிவு செல்வங்களை பெற்றிருக்கிற இனம் இந்த இனமா? இந்த இனத்திற்கு இவ்வளவு பெரிய அறிவு செல்வமா? ஆனால் தங்களுடைய அறிவு செல்வத்தை அறியாத மக்களாய் இருக்கின்றார்களே என்று வருத்தப்பட்டவர்கள் மேல்நாட்டவர்கள். அந்த திருக்குறளை முதல் முறையாக இன்னொரு மொழியிலே மொழிபெயர்த்தவர் தான் ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி. எப்படி பாருங்கள் பெயர். அவர் சமய துறவி, அவர் சாமியார், அவர் துறவி, மதம் பரப்பு வந்தவர் ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி. எங்கள் நாட்டிலே ஒரு வழக்கம் உண்டு. ரோமாபுரியில் வாழ்ந்தால் ரோமானியனை போல் வாழ். டூ இன் ரோம் ஆஸ் ரோமன்ஸ் டூ. நான் இப்பொழுது தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறேன். டூ இன் தமிழ்நாடு ஆஸ் தமிழியன்ஸ் டூ. நான் தமிழனாய் வாழ விரும்புகிறேன் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார் தைரியனாக. பிறகு அதிலும் அவருக்கு நிறைவில்லை, மாற்றிக்கொண்டார் வீர மா முனிவர். ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி என்பவர் தானே வீரமா முனிவர். அது எங்கே? நம்ம ஊரில் நேற்று வரை கார்த்திகேயன், இப்பொழுது கார்த்திக். நேற்று வரை கணேசன், இப்பொழுது கணேஷ். நேற்று வரை சிவகுமார், இப்பொழுது சிவகுமார். வளர்ச்சி அடைகிறோம். நேற்று வரை மலர்கொடி, இன்றைக்கு பெயர் அதுக்கு இங்க இதெல்லாம் தமிழ்ல போய் மலர், புஷ்பம், கொடி, லதா, புஷ்பலதா. வேற எல்லாம் இப்போ வண்டிக்கு பின்னோக்கி போய்கிட்டு இருக்க நம்மளதுல நிறைய தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தான் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் நான் தமிழனாய் வாழ்வேன் என்று ஒரு சாமியார் நினைக்கிறார். தன்னுடைய பெயரை வீரமா முனிவர் என்கிறார். ஜோசப் என்பதை கூட சூசை என்றாக்கினார். பிறகு வளன் என்கிறார். இன்றைக்கும் திருச்சியில இருக்கிற சூசையப்பர் கல்லூரிக்கு பெயர் தூய வளனார் கல்லூரி என்றுதான் போட்டிருப்பார்கள். வளனார். ஜோசப் எங்கே? சூசை எங்கே? வளனார். ஜீசஸ் உலகத்துக்கே. ஆனால் இவர்கள் மொழிபெயர்த்தது ஏசு. உலகத்தில் எங்கேயுமே இயேசு கிடையாது. எல்லா நாட்டிலும் ஜீசஸ் தான். ஹோ ஜீசஸ் ப்ளீஸ் சேவ் மீ அப்படித்தானே சொல்றாங்க எல்லாம். நாம தான் ஜீசஸ் என்பதை இயேசு என்றோம். வீரமா முனிவர் தான் வழிகாட்டினார். மேரி, மரியா, பீட்டர், பேதுரு, ஜான், யோவா எல்லாம் மாத்திரம். அப்படியே நம்முடைய வாயில அந்த ஜாலாம் வராது. நமக்கு ராஜாலாம் வராது. ராசாதான். ராஜாத்திலாம் வராது. ராசாத்தி தான் நமக்கு. அதுதான் நம்முடைய நாக்கு. இப்பொழுதுதான் கொஞ்சம் அப்படியே மாறிக்கொண்டு போகுது. இவற்றையெல்லாம் வீரமா முனிவர் தான் தேம்பாவணி என்ற ஒரு நூலையை உருவாக்கினார். அந்த தேம்பாவணி என்ற ஒரு நூல் இருந்தது. குழந்தைக்கு அருகில இருக்கிற ஆவூரில் இருந்தது. அதை 10 பவுன் கொடுத்து வாங்கினார் எல்லிஸ். எல்லிஸ் அனுப்பிய முத்துசாமி புலவர் என்பவர் ஒரு புலவர் தான். அவர் தான் அவங்க 10 பவுன் கொடுத்து, இன்றைய மதிப்புக்கு எவ்வளவுன்னு பாருங்க. அப்படி கிடைத்தது தான் தேம்பாவணி. அதே அந்த முத்துசாமி புலவரை கொண்டும் நெல்லையில இருக்கிற அம்பலவான கவிராயரை கொண்டும் பதிப்பிக்கப்பட்டது தான் திருக்குறள். எல்லிஸ் தான் அதை கொடுத்தார், பதிப்பித்து கொடுத்தார். 1812ஆம் ஆண்டு இன்னொரு மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்தவர் வீரமா முனிவர். அந்த மொழி இத்தாலி மொழி. திருக்குறள் முதல் முறையாய் மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கிலத்தில் அல்ல, இத்தாலியில். யாரா? வீரமா முனிவரா. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது யாரா? கிண்டர்ஸ்லி. அவர் வாழைச்சோடியில் தான் மொழிபெயர்த்தார், அச்சு கிடையாது. அதற்கு பிறகு அச்சு போட்டு கொடுத்தவர் தான் தமிழில் முதல் முறையாய் அச்சேற்றப்பட்ட இலக்கியம், தமிழ் இலக்கியம் திருக்குறள் தான். முதல் தமிழ் இலக்கியம் அதுதான். அதற்கு முன்னால் வந்தவையெல்லாம் கிறித்தவ மத கருத்துக்களை பரப்பக்கூடிய சின்ன சின்ன நூல்கள் தான். ஒரு இலக்கியம் அச்சேறியது 1812. அதை அச்சு போட காரணமாக இருந்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். எல்லோருமே நினைத்திருக்கிறார்கள் ஞானப்பிரகாசர் ஒரு பதிப்பு போட்டார் என்று. இல்லை, அச்சேற்றியவர் ஞானப்பிரகாசர். அச்சேற்ற காரணமாக இருந்தவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். அவருக்கு கொண்டு போய் சேர்த்தவர் ஆரிங்டன். அவருக்கு பாதுகாத்து கொடுத்தவர்
கோவை அரசம்பாளையத்தைச் சேர்ந்த கந்தப்பன் அயோத்திதாசருடைய பாட்டன். இப்படித்தான் வந்தது திருக்குறள். பிறகு அதை ஆங்கிலத்திலே பாட்டுணர்வு குறையாமல் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்தவர் தான் G.U. போப். கவித்துவ நடையிலே மொழிபெயர்த்தவர் தான் G.U. போப். அந்த போப்புடைய மொழிபெயர்ப்பை படித்துவிட்டுத்தான் இங்கர்சார், ராபர்ட் கிரீன் இங்கர்சார், அவர் தான் வியந்து எழுதுகிறார். இன்றைக்கும் இருக்குது இங்கர்சால் கலெக்டட் ஒர்க்ஸ். அதுல பார்த்தா திருக்குறளை வியந்து எழுதுகிறார். என்னையா எழுதியிருக்கிறார்? 2000 ஆண்டுக்கு முன்னாலேயே நாங்கள்லாம் எங்களுடைய மொழியே தோன்றல. அப்போ தமிழ்ங்கிற மொழி அப்ப எப்ப தோன்றுச்சு? இவ்வளவு இலக்கியங்கள்லாம் வைத்திருக்கிறாங்க. இவ்வளவு பண்பட்ட ஒரு இனமா அது. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அவருக்கு ரொம்ப பிடிச்சு போனது. அழிவில் இருந்து மனிதனை காப்பாற்றுவது அறிவு. அழிவில் இருந்து மனிதனை காப்பாற்றுவது அறிவு. அறிவு அற்றம் அழிவு. அழிவில் இருந்து காப்பாற்றும் கருவி. அப்படியே ஒவ்வொரு குரலா சொல்றார். எல்லாத்தையும் ஆங்கில மொழிபெயர்ப்போடு சொல்லுகிறார். இங்கர்சால் சொல்லுகிறார். அவர் தான் முதல்ல 1886 எழுதுறார். பிறகு 1906ஆம் ஆண்டு G.U. போப்பினுடைய அதே மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு திருக்குறளை வியந்து எழுதினார் டால்ஸ்டாய். அதை இவ்வளவு செஞ்ச பிறகு நான் சும்மா இருக்க முடியாதுங்க. நாய் கிடைக்கும், நாம் கிடைக்கலாமா? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். நாய் கிடைக்கும், நாம் கிடைக்க கூடாது. எருமை உரசும், நாம் உரசக்கூடாது. மனிதனுக்கு தேவை சகிப்புத்தன்மை, மனிதனுக்கு தேவை பொறுமை. குறை நிறைகளோடு தான் மனிதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல். நல்லது செய்யுங்க, நீங்களா இருங்க. அவன் இவ்வளவு சொன்ன பிறகு நான் சும்மா இருக்க முடியாது. இப்ப என்னாச்சு? ஒரு கெட்டவன் இன்னொரு கெட்டவனை உருவாக்கி விட்டான். அப்ப கெட்டவனுடைய எண்ணிக்கை தானே கூடுகிறது. கெட்டவனை நல்லவனாக்க வேண்டியது நம்முடைய வேலையை தவிர கெட்டவனை பார்த்து நாம் கெட்டவனாகி விடக்கூடாது. டால்ஸ்டாய் எழுதுகிறார், சகிப்புத்தன்மை, பொறுமை, இன்னா செய்தவரையும் பொறுத்து கொள்ளல். அதைத்தான் அப்படியே எழுதுகிறார் டால்ஸ்டாய். அதை படித்தவர் தான் டால்ஸ்டாய் வழியில் ஆங்கிலத்தில் படித்தவர் தான் காந்தியடிகள். அவருக்கு திருக்குறள் நேரம் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கல, ஆங்கிலத்தின் வழியாகத்தான் படிக்கிறார். அதை படித்த பிறகுதான் இப்படி ஒரு கருத்தை தமிழில் சொல்லி இருக்கிறானே, நான் இருக்கிற இந்தியாவில் எனக்கு தெரியாத மொழியில் எழுதியிருக்கிறார்களே, இனி என் கொள்கை இதுதான் அறிவித்தார் காந்தியடிகள். சத்தியாகிரகம், அஹிம்சை ரெண்டும் என் கொள்கை. இந்த கொள்கைக்கு என்னை வரவழைத்தது காந்தியடிகளுடைய திருக்குறள். காந்தியடிகளே எழுதியிருக்கிறார். அவர் இருந்த இடம் தென்னாப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவிலே எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டது ஒரு சின்ன பெண் சிறுமி, தில்லையாடி வள்ளியம்மை. அந்த பெண்ணு தான் திருக்குறள் சொல்லி கொடுத்துச்சு. திருக்குறள் சொல்லி கொடுத்தது தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகளுக்கு. அதுல இருந்துதான் போருக்கு போர், கத்திக்கு கத்தி, சொல்லுக்கு சொல் இல்லை. நீ ஹிம்சை செய்யலாம், நான் அஹிம்சை போர் செய்ய மாட்டேன். என்னுடையது சத்தியாகிரகம், வாய்மை அடிப்படையில் செய்கின்ற அறப்போர், வன்முறை போர் அல்ல. வழிகாட்டியது வள்ளுவர், சொன்னவர் காந்தியடிகள், எடுத்து கொடுத்தது டால்ஸ்டாய், வழிகாட்டியது திருக்குறள், விளக்கி சொன்னவர் தில்லையாடி வள்ளியம்மை. சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற தில்லையாடி தான். பிறகு அந்த பொண்ணு வந்துருச்சு, இங்க தில்லையாடி வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது காந்தியடிகள் எங்கே என் தில்லையாடி, என் வள்ளியம்மை வாழ்ந்த ஊர் தில்லையாடி எங்கே என்று பார்க்க வந்தார். காந்தியடிகள் பார்த்தார், வள்ளியம்மையை பார்த்தார், தில்லையாடியிலே பார்த்தார், சமாதியாக பார்த்தார். 20 வயசுலயே இறந்து போச்சு இந்த பொண்ணு, தில்லையாடி வள்ளியம்மை. நான் இன்னொரு பிறவி இருந்தால் தமிழனாய் பிறக்க வேண்டும், நேரடியாய் தமிழில் திருக்குறளை படிக்க வேண்டும். காந்தியடிகள். இன்றைக்கு நாம் தமிழராய் பிறந்து விட்டோம், திருக்குறளை தேர்வுக்காக படித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்குதான் இந்த 10 குறள் வச்சாகணும். உடனே ஆசிரியர், தமிழாசிரியர் இங்க இருக்கிறாங்க பல பேர், அந்த மேல இருக்கிற 2 ஒமிட் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற 2 டெஃபினட்டா கேட்பாங்க, கடைசி 2 இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருக்குறள் அதுக்காக எழுதப்பட்டது.
உள்ளம் உயர்த்தும் வள்ளுவம். வள்ளுவத்தை படித்தால் மனிதனாகலாம். அதைத்தான் சொன்னார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். திருவள்ளுவர் சாரத்தை எடுத்தவர் திருமூலர். அதே அப்படியே சொன்னவர் தான். நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்த மண்பே மஞ்சள் நீர் புசை கொள்ள பாராய் பராபரமே என்று உருகியவர் தான் வள்ளலார். சொன்னவர் தான் தாய்மான அடிகள். அந்த தாய்மான அடிகளுக்கும் முன்னோடியாக இருந்தவர் மாணிக்க வாசகர். அவர்தான் கோளூர் பதிகம் பாடியவர். வருணத்தை எதிர்த்த முதல் சமய வழியிலே சிந்தித்தவர்களே மூலவர் மணிவாசகர் தான், மாணிக்க வாசகர் தான். அவருடைய வழியிலே வந்தவர் தான் தாய்மானவர். திருமூலர் மாணிக்க வாசகர் ரெண்டு இணைத்தவர் தான் தாய்மானவர். மனசுதான் கோயில்னவர். அதுதான் அறிவு திருக்கோயில். கடவுள் சர்வசக்தி உள்ளவர். சாமி தான் நமக்கு கொடுக்கணும். சாமிக்கு நாம கொடுக்க கூடாது. நாம கொடுத்தா இடையில வேற எங்கேயோ போவதுக்கு பொருள். மனசுதான். அதுதான் அடிகளார் சொல்றார், மகரிஷி சொல்லுகிறார், தெய்வம் நீ என்று உணர் என்று பாரதி சொன்னது தெரியாதா? என் காலில் விடுகிறாய்? மடாதிபதிகளை எல்லாம் அழைத்து வைத்து மகரிஷியால் மட்டும்தான் கேட்க முடியும். உங்களிலே ஒருவர் சொல்லுங்கள், இந்த நாட்டிலே இருக்கிற வறுமையை எல்லாம் போக்குவதற்கு ஏற்ற சாமி எந்த சாமி என்று சொல்லுங்கள். எல்லாம் கைகட்டி உட்கார்ந்து சாமி இல்லாம் எல்லா மடாதிபதிகளையும் அழைத்து வைத்து இந்த நாட்டிலே இருக்கிற வறுமையை போக்குவதற்கு எந்த சாமிக்கு சக்தி உண்டு என்று சொல்லுங்கள். அண்ணன் தான் சொன்னார், சண்முகர் அண்ணன் தான் சொன்னார் என்று மடாதிபதிகளையே அழைத்து வைத்து கேள்வி கேட்டவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூழி தரும். கடவுளால் முடியுதோ இல்லையோ, முயற்சியால் முடியும். எல்லாம் விதிங்க. இது எப்பதான் பிறந்துச்சோ இந்த சனியை, இது பிறந்ததுல இருந்தே குடும்பத்தை ஆட்டி வைக்கிறதுங்க. அது சொல்லிக் கொடுக்க பல பேர் இருக்கிறாங்களே. இப்போ நீங்கள் நலமற வேண்டும் என்றால் உங்களுடைய மதுரத்தில் இருக்கிற கல்லை மாற்றுங்கள். கல்லு இப்பதாங்க மாத்துறேன், இல்ல வேற ஒன்றை மாற்றுங்கள். என்ன போட்டிருக்கீங்க? பச்சை ஆகாதே. உங்க ராசிக்கு சிவப்பு ஒண்ணு இருக்குது, அந்த சிவப்பு ஆகாது. நான் கொடுக்குற சிவப்பு தான் ஆகும். ஏன்னா அவருக்கு வருமானம். இன்னொரு மாலை வந்திருக்கிறதே, கருங்காலி மாலை. கழுத்திலும் போட்டுக்கொள்ளலாம், கையிலும் போட்டுக்கொள்ளலாம். ஏமாறுவதற்கு எவ்வளவு பேர் இருக்கிறீர்கள்? இதோ மாலை. இந்த கடையில கிடைக்கிது 50 ரூபாய்க்கு. இல்லை, நான் கொடுப்பது மட்டும் 5000 ரூபாய். அதுக்கு சக்தி ஊட்டி இருக்கிறது. ஏமாறுவதற்கு என்றே பிறந்த ஒரு இனம் நாம் தான். ஓழையும் உப்பக்கம் காண்பர் வள்ளுவர். விதியின் சொல்கிறார். விதி என்றால் வீணாக துன்பில் விதி விதிக்க தம்மை என்று வேறோர் பதி ஒருவன் உண்டென்று நம்பி உடல்கின்றார் இப்பாரில் கண்டறியேன் பேதையரை கான். இது போன்ற முட்டாள்களை நான் எங்கேயுமே பார்க்கவில்லை சொல்லுகிறவர் வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன். விதி என்றாள் என்றார். எதுக்கு எடுத்தாலும் விதிங்கிறியே. ஊழ் விதி, அதையும் உப்பக்கம் காண்பர். விதியை கூட நீங்க தலைகீழாக புரட்டி விடலாம். என்ன வேண்டும்? சோர்வில்லாத முயற்சி வேண்டும். உழைவின்றி தாழாது உயற்றுபவர். அந்த முயற்சி தான் வேணும். வள்ளுவர் சொல்றார். அது என்ன உப்பக்கம்? பல பேருக்கு வரும் கேள்வி வரும். உப்பக்கம்னா என்ன? தூரத்துல இருந்தா அப்பக்கம், அருகில இருந்தா இப்பக்கம், நேருக்கு நேரா இருந்தா உப்பக்கம். இன்னைக்கு இது இல்லை, பேச்சு வழக்குல இல்லை. ஆனா இன்னைக்கு இருப்பது ஈழத்தில், இலங்கையில உண்டு. வீட்டுக்கு போனோம்னா ஓம் தம்பி, நம்ம ஆம்போம், அவங்க ஓம் தம்பி ஒதில் இப்படி உட்காரியல். நாம இதுல இப்படி உட்காருங்க என்போம். அவங்க உதில் இப்படி உட்காரியல் அப்படிம்பாங்க. உகர சுட்டு. நாங்க தமிழாசிரியர். சுட்டெழுத்து என்பது 3 அ இ உ. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம். இன்றைக்கு உப்பக்கம் இல்லை. உகர சுட்டு அழிந்து விட்டது என்று நாங்கள் பாடம் நடத்துறோம். ஞானசுந்தரி நடத்த மாட்டாங்க, வேற யாராச்சும் தமிழாசிரியர் இருந்தா நடத்துவாங்க. ஆனா உகர சுட்டு இப்பொழுது இருக்கிறது ஈழத்தில், இலங்கையில இன்றைக்கும் பேச்சு வழக்கில் இருக்கிறது. அ இ உ. இந்த 3 எழுத்தில் இருந்து பிறந்ததுதான் தமிழ் மொழி. அ இ உ என்ற 3 எழுத்தில் இருந்து பிறந்ததுதான் தமிழ். அதை சொன்னவர் தான் மொழி பேரறிஞர் தேவனைய பாவாணர். முதற்றாய் மொழி, அதுக்குன்னே எழுதப்பட்ட நூல்.
எடுத்த உடனே ஆ தோன்றி ஆவண்ணா தோன்றி ஈ தோன்றி ஈயண்ணா தோன்றவில்லை. எடுத்த உடனே தோன்றியது பிறகுதான் முதல்ல தோன்றியது நெடில் தான் தோன்றுச்சு. வியந்தோ என்ன இப்படி ஆண் வாய பழத்துட்டு இருக்கிறீங்க, சூலூரோட இப்படி ஒன்றா அறிவு திருக்கோயில் வியப்படைவாங்க இல்லையா. வியப்பு வந்தால் என்போம். உள்ள வந்து பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி, மத்தியானம் சாப்பாடு போடுறாங்களா ஈ என்று நிகழ்ச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் மகிழ்ச்சிதான். என்ன ஏதோ அடிபட்டுச்சு போல இருக்குது, தொடாதீங்க. இதுதான் வியப்பால் வருவது மகிழ்ச்சியால் வருவது ஈ, அச்சத்தால் வருவது ஊ. இதனுடைய சுருக்கம் தான் இ ஊ. ஆனால் மலையாளம் முதலிய மற்ற மொழிகளிலே பார்த்தால் அது அப்படியே தான் இருக்கும். அவங்க இந்நாடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஈ நாடு அப்படிம்பாங்க. ஈ ரோடு எவ்வளோ போய் ஈரோடு போய் எல்லாம் அந்த முன்னை வடிவத்தை அப்படியே வச்சிருப்பாங்க. நாம் சுருக்கிட்டோம். இந்த மூன்று தான் சுட்டெடுத்து. இதுதான் உப்பக்கம் இன்றைக்கு இருக்கு. வெறியையும் வெல்ல முடியும், ஓழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது முயற்றுபவர். எல்லாவற்றுக்கும் தேவை மூன்றுதான், முயற்சிதான். நாம் வெறுக்க வேண்டியது 4 தான். இந்த 4ஐ நீங்கள் கைவிட்டு விட வேண்டும். 4ஐ நீங்கள் விரும்ப வேண்டும். 5ஐ நீங்கள் இயல்பாக கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர் வள்ளுவர். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் 4ம் எழுக்கா இயன்றது அறம். இன்றைக்குள்ள தமிழ் இலக்கியங்களிலே திட்டமிட்டு முறைப்படி எழுதப்பட்ட முதல் நூல் திருக்குறள் மட்டுமே. ஏன் சங்க இலக்கியம் அதெல்லாம் தொகுப்பு, கலெக்ஷன். நீண்ட 10 பாட்டை எடுத்தோம், 10 பாட்டு 400 பாட்டாய் தொகுத்தோ தொகை, அப்படி 8 தொகுத்தோ 8 தொகை. அவையெல்லாம் பல்வேறு புலவர்கள் பாடிய, பல்வேறு காலத்தில் பாடிய, அவையெல்லாம் தொகுக்கப்பட்டவை. திட்டமிட்ட ஒரு வரன்முறையோடு எழுதப்பட்ட முதல் தமிழ் நூல் திருக்குறள் தான். 133 அதிகாரம், வாழ்க்கைக்கு வேண்டியவை. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறட்பாக்கள். மொத்தத்துல 1330 குறள். 1330 அருங்குறளும் 1000 பகர்ந்தற்பின் 1330 குறளை எல்லாரும் படிக்க முடியாது. ஒரு 5-6 குறளை மட்டும் மனதுக்குள்ளே வைத்துக் கொண்டால் போதும். நம்முடைய வாழ்க்கைக்கான வழியை காட்டக்கூடியது அதுதான். யாரை கண்டும் பொறாமைப்படாதீர்கள். அழுக்காறு, பொறாமை அழுக்காறு உடையாருக்கு அது சாடும். வள்ளுவர் அப்படியே சுருக்கமா சொல்வார். அழுக்காறு உடையவர்களை, பொறாமை உடையவர்களை அழிப்பதற்கு எந்த ஒரு முயற்சியும் வேண்டாம். அந்த அழுக்காரே போதும், அவர்களை சாகடித்து விடும். ஒரு பாடகி இருந்தாங்க. அந்த பாடகி இன்னொரு தங்கச்சி இருந்தாங்க, அக்கா தங்கச்சி 2 பேர். 2 பேரும் நல்லா பாடுவாங்க. ஆனால் அரசு கொடுக்கிற விருது அக்கா தங்கச்சி 2 பேருக்கு சேர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆண்டு அக்காவை கொடுப்போம், அடுத்த ஆண்டுக்கு அதுக்கு பிறகோ இன்னொரு தங்கச்சி கொடுப்போம் என்று அரசு நினைத்து அந்த அக்காவுக்கு மட்டும் கலைமாமணி விருது என்று அறிவித்தது. கலைமாமணி விருது அறிவிக்கப்பட்டவுடனே அதிலிருந்து கூட பிறந்த அக்கா தானே விருது பெறுகிறது, அரசு கொடுக்கிற விருதை பெறுகிறது என்ற ஒரு பெருந்தன்மை இல்லாத அந்த தங்கை பொறாமையே உருவமான, அதுக்குள்ள இப்படி ஒரு பொறாமை இருக்கு என்பது அக்காவுக்கு தெரியாது. சிலது நல்லது நடக்கிறப்பதான் தெரியும். இவருக்கா இப்படி ஒரு வாழ்வா பேசுவாங்க. உடனே ஒரு மதிப்பு வருகிற பொழுதுதான் தெரியும் என்று. இப்படியெல்லாம் எனக்காக கோவப்படுகிறாளே, எனக்கு கிடைக்காத விருதை நீ வாங்கக்கூடாது என்று அக்காவை தடுக்க அரசு கொடுக்கிற விருது தடுக்காதே, மறுத்துட்டோம்னா அவ்வளவுதான், பல பேருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்று தங்கையை புறக்கணித்து விட்டு அமைதியா இரு, தாண்டு எனக்கு அடுத்த ஆண்டு உனக்கு நானே ஏற்பாடு பண்ணுவேன் என்று அமைதிப்படுத்தி விட்டு விருது வாங்க போய்விட்டு விருதை வாங்கி கொண்டு தங்கச்சியோட பேரை சொல்லி வருது. அஞ்சலி 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 என்று வருகிற பொழுது அஞ்சலியை காணோம், அஞ்சலியின் குரலை காணோம். வீட்டிலே கதவை தட்டி பார்த்தால் மேலே கயிறு, கைத்திலே கடுத்து கீழே உடல் தொங்குகிறது. அழுக்காறு உடையாருக்கு அரிசாடும். அந்த பாடகி தான் எல்லார் ஈஸ்வரி. ஈஸ்வரிக்கு கிடைத்த அந்த விருது எனக்கு கிடைக்கவில்லையே என்று உயிரை துறந்த அந்த தங்கை தான் எல்லார் அஞ்சலி. இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாலே பல பேர் வீட்டிலேயே பார்க்கலாம். ஏதேனும் ஒரு வசதி வந்து விட்டால்
ஏதேனும் ஒரு உயர்வு வந்து விட்டால் உனக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய நல்ல உள்ளம் அது. உனக்காவது கிடைச்சது என்ற மகிழ்ச்சி கிடையாமல் எனக்கு கிடைக்காது யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அப்படித்தானே பல பெண்களை கொலை செய்கிறான், கத்தியால் குத்துக்கிறான், துரத்திக்கிட்டே போறான், உயிரை பறிக்கிறான். என்னை காதலிக்க மறுத்தாள், எனக்கு கிடைக்காத அவள் யாருக்கு மனைவியாகி விடக்கூடாது. இப்ப எங்க இருக்கிறான்? வாழ்நாள் தண்டனை சிறைக்குள்ள கிடக்கிறான். அவனுக்கு வாழ்க்கை போச்சு, பொண்ணுக்கும் வாழ்க்கை போச்சு. நடக்குதே இப்போ அழுக்காறு. இது என்ன அவா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும். இருமணம் இணைந்தது தானே திருமணம். காதல் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டது தானே இன்பம். பிடிக்கவில்லை என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே. எனக்கு பிடிச்சது, உனக்கு பிடிச்சா போதுமா? அதுக்கு பேர் கை கிளை, ஒருதலை காதல். ரெண்டு பேருக்கு பிடித்தால்தான் அது இல்லத நல்லா இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு பிடிச்சவன் எனக்கு கிடைக்கணும் என்கிறான் அந்த அவா, பேராசை. அதனால எத்தனை இந்த பேராசை பெரு நஷ்டம், இழப்பு தான். ஆவா வேகிழி, எனக்கு கோவம் வந்துச்சு, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், நீ மனுஷனா இருக்கணும்ப்பா. அதான் அவளே சொல்றாரு வாக்கு மூலம், கோவம் வந்தா மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா. நீ மனுஷனா இருக்கக்கூடாது என்பதற்காகவே பல பேர் கோபத்தை உண்டாக்குவார்கள். பாரு, இந்த சொன்னா ஜூன்னு கோபம் வரும் பாரு என்று திட்டமிட்டே பல பேர் கோபத்தை உண்டாக்குவார்கள். அதுக்குதான் போய் சொன்னார், தோழனோடும் ஏழமை பேசேன். நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைபாடுகளை எவ்வளவு பெரிய நண்பனாக, நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் கூட அவர்களிடத்துல சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்துல 2 பேருக்கு இடையில பகை வந்து விட்டால் உன் ஜாதகமே நம்ம கையில அப்படிம்பார். இதை ஒண்ணு எடுத்து போட்டா அவ்வளவுதான் சொல்லுவார். நம்முடைய பலவீனங்களை புரிந்து கொண்டு விட்டால், நாம் எப்போ எதை சொன்னால் கோவப்படுகிறோம் என்று தெரிந்து கொண்டு விட்டால் அதைத்தான் சொல்வார்கள். சரியான நேரம் பார்த்து நம்மை கோவப்படுத்துவார்கள். கோவப்பட்டு விட்டோம் என்றால் வெற்றி பெற்றது யார்? கோபத்தை உண்டாக்க நினைத்தவனா, கோவைப்படுகின்றவனா? கோபத்தை உண்டாக்க நினைத்தவன். சொன்னா வரும் பாருங்க, குதிப்பா பாருங்க, குதிப்பா பாருங்க, ஏதோ ஒண்ணு நடக்கும். இடம் கொடுக்க கூடாது. சட்டமன்றம் கூடியிருக்கிறது, அன்றைய முதலமைச்சர் இருக்கிறார், அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள், அது உண்மையான குற்றச்சாட்டை கூட இருக்கலாம். எங்கெங்க எல்லாம் எவ்வளவு எல்லாம் கையூட்டு வாங்கினார் என்பதை ஆதாரத்தோட காட்டிக்கொண்டு அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உடனே இவருக்கு கோபம் வரும். கோபம் வந்த உடனே ஆளை விட்டு அந்த ஆதாரங்களை பறிப்பார் அல்லது ஏதோ ஒன்றை இவருக்கு இடையூறு செய்வார் என்று நினைத்து மேலும் 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 பேசிக்கொண்டே இருக்கிறார். பேசிக்கொண்டே இருந்தவர் திடீரென்று மயக்கம் போட்டு விடுகிறார். அந்த முதலமைச்சர் ஓடி வந்து இவருடைய முகத்திலே தண்ணீர் தெளிக்கிறார். நீ என்னை கோபப்படுத்த முடியாது. அவர் இதுதான் வலிமை. இந்த கோபம் என்று வந்து விட்டால், அதைத்தான் சொன்னார் நம்ம தலைவரே சொன்னார், வரவேற்புரையாற்றி சிவகுமாரன் சொன்னார். அதெல்லாம் நினைப்பதையெல்லாம் நடக்கும். உள்ளான் வெகுளியனின் கோபத்துக்கு மட்டும் நீங்க இடம் கொடுக்காமல் இருந்தால் நீங்கள் உள்ளியது எல்லாம் எளிதுமன், நினைப்பது எல்லாம் எளிதாய் கிடைக்கும். இந்த கோபம் என்பதை நம்முடைய வீரமாக நினைத்துக் கொள்கிறோம். சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி. கோபம் என்பது உள்ளவனை, கோபப்படுகின்றவனை சேர்த்து எரிக்கும். கொஞ்சம் கறி மிச்சமாயிடுச்சு, அப்படி துணியில மிச்சமிட்டு முடிச்சு போட்டு வைங்க. காசு மிச்சமாயிடுச்சு, அந்த பணப்பையில போட்டு வைங்க. கல் மிச்சமாயிடுச்சு, அந்த சாக்கில் போட்டு வைங்க. எல்லாத்தையும் பாதுகாக்க முடியும். நெருப்பு மிச்சமாயிடுச்சு, 2 துணியை எடுத்து பிடிச்சி போட்டு வைங்க. என்ன ஆகும்? நெருப்பு மட்டும் எரியும். சினம் என்னும் சேர்ந்த அரை கொள்ளி. நெருப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அதை சேர்த்தா எரிக்கும். சினம் என்பது நம்மை மட்டும் அழிப்பது அல்ல, நம்மை சேர்ந்தவர்களையும் சேர்த்து அழிக்கும். ஆனால் அந்த பக்குவத்தை பெறுவது என்பது கடினம். அந்த இயல்பை உருவாக்கி கொள்வது என்பது கடினம். நாம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் அந்த இயல்பை உருவாக்கி கொள்ள வேண்டியது முயற்சி செய்து, கடின முயற்சி செய்தாவது அவற்றை பின்பற்ற முயல வேண்டும். ஒரு நாள்ல வராது, அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். முகத்துக்குள்ள எப்பொழுதுமே சிரிப்பு வேண்டும். நகை இடுக்கண் வருங்கால் நகுக. அதுதான் கண்ணதாசன் பாடினார். துன்பம் வரும் போதினிலே சிரிங்க என்று சொல்லி வைத்தார் வள்ளுவர். சரிங்க என்று சொன்னாரே. நகை. ஒரு நேர்காணலுக்கு செல்கிறோம் என்றாலும், ஒருவரை பார்க்க செல்கிறோம் என்றாலும் முகத்துள்ள ஒரு புன்சிரிப்பு இருந்தால், ரொம்ப சிரிப்பா இருக்கணுங்கிறது இல்லை, முகத்துக்குள்ள ஒரு புன்சிரிப்பு இருந்தால் அதுதான் மன உறுதி. எந்த ஒரு நேர்காணலையும் என்றால் எதிர்கொள்ள முடியும்.
எந்த ஒரு சிக்கலையும் என்னால் எதிர்கொள்ள முடியும் என்பதற்கான அடையாளம் முகத்தில் இருக்கின்ற ஒரு புன்சிரிப்பு தான். முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு பதற்றமாக வைத்துக்கொண்டு ஆளு கொஞ்சம் வேற மாதிரி ஆளு, சிக்கலான ஆளு என்று முகமே காட்டி கொடுத்து விடும். அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம். வள்ளுவர் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்றார். அதனால முகத்துக்குள்ள எப்பொழுதும் ஒரு சிரிப்பை ஒட்டி வச்சிருக்கணும். துயரம் எல்லாத்துக்கும் வரும். உலகத்துல துன்பப்படாதவர்கள் யாரும் இல்லை. ஏற்ற இறக்கம் இருக்கும். கொஞ்சம் 100 இருக்கும், பல பேருக்கு 90 இருக்கும், சில பேருக்கு 50 இருக்கும், சில பேருக்கு 10 இருக்குமே தவிர விழுக்காடு வேறுபடுமே தவிர துன்பப்படாதவர்கள் யாரும் இல்லை. துயரம் படுவர்கள் அத்தனை பேரும். அதனால் எனக்கு மட்டும்தான் ஏன் தான் இப்படி வந்ததோ என்று வருத்தப்படக்கூடாது. அடுத்தவரை பார்த்து ஆறுதல் அடைய வேண்டும். நான் காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டேன். காலே இல்லாதவனை காணும் வரை. காலுக்கு செருப்பில்லை என்று வருத்தப்பட்டார். இது வரைக்கும் கால் இல்லாம அவர் குச்சி விட்டு வர. இவருக்கு இருக்கிற தன்னம்பிக்கை எனக்கு எல்லாம் போச்சு. அவர் 2 காலம் இல்லை என்று வருத்தப்படாம வருகிறார். ஆனா நான் 2 காலம் இருந்து செருப்பில்லை என்று வருத்தப்பட்டு இருக்கிறேன். பொறியின்மை யாருக்கும் பழி என்று உடம்புலே ஊனம் இருக்கிறது என்பது எந்த வகையிலும் குறைபாடே கிடையாது. குறைபாடு என்பதே ஒரு வகையில வலிமை. காது கேட்கவில்லை. காது கேட்காதனாலே தான் அவனால் மற்ற சில்லறை செய்திகளை கவனம் செலுத்தாமல் ஒரே துறையிலே கவனம் செலுத்த முடிந்தது. உலகத்திலேயே 500க்கும் மேற்பட்ட பொருளை அவன் தான் கண்டுபிடித்தான். தாமஸ் ஆல்வா எடிசன். அவனுக்கு காது கேட்க. உலகம் இயக்கும் மாபெரும் காப்பியத்தை படைத்தான் ஜான் மில்டன். அவனுக்கு 2 கண்ணும் கிடையாது. இன்றைக்கு எல்லாருடைய கனவு அமெரிக்காவில் போய் வாழ வேண்டும் என்பது. அந்த அமெரிக்காவை கண்டுபிடித்தவன் யா? கொலம்பஸ் யா? ஒரு கால் ஊனமானவன். தாவி தான் நடப்பான். என் உடம்பிலே ஊனம் இருந்தாலும் உள்ளத்திலே ஊனம் இல்லை, என்னாலும் சாதிக்க முடியும், வரலாற்றிலே என் பெயரை நிலைநிறுத்த முடியும் என்று அவன் கண்டுபிடித்ததுதான் இந்தியா என்று நினைத்தார். அங்கே இருப்பவர்களை என்ன சோப்பா இருக்கிறாங்க இந்தியர்கள்லாம், இல்லை கற்பால இருப்பாங்க. இவங்களுக்கு பேர் செவ்விந்தியா, ரெட் இண்டியன்ஸ். பிறகுதான் தெரிஞ்சது அமெரிக்கா. அமெரிக்காவை கண்டுபிடித்த கொலம்பஸ் அப்படித்தான். உலகத்திலே வென்ற மாபெரும் வீரன் ஜூலியஸ் சீசர். சீசருக்கு திடீர்னு மயங்கி விழுந்துருவா. காலும் கையை வெட்டி இழுத்துக் கொள்ளும். அது கால் கை வலிப்பு. நம்ம சொல்றது காக்கா வலிப்பு. காலும் கையும் தான் வெட்டி இழுக்கும், வாயில நுரை செல்லும். அப்படிப்பட்ட வலிப்பு நோய் உள்ளவன் தான் ஜூலியஸ் சீசர். அவன் தான் உலகத்தினுடைய மாபெரும் வீரன். ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ பாட்டு பாடுறாரு. ஊனம் உள்ள மனிதர் எல்லாம் ஊனம் இல்லைங்கோ. மனநலம் மண்ணிற்கு ஆக்கம். எதையும் எதிர்கொள்ளுகிற மனமுறத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னை விட மோசமான துன்பத்தை துயரத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்திலேயே ஒருவேளை சோறு கூட கிடைக்காமல் இருப்பவர்கள் சோமாலியா மக்கள். உலகத்திலேயே மிக பெரும் வறுமை. நமக்கு அருகில இருக்கின்ற சுத்தி இருக்கிற அத்தனையும் பார்க்கணும். தவம் செய்ய வேண்டும் மன அமைதிக்காக. தவம் என்பது என்ன? எந்த ஒரு செயலை மனம் ஒன்று செய்கிறீர்களோ அது தவம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். வள்ளுவர் அதை வீட்டுக்குள்ள இருந்து செய்வதற்கு இடையூறு ஆகிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அறிவு திருக்கோயில் என்றை உருவாக்கி, அதுவும் நம்முடைய மேல்சாமி போன்றவர்கள் வேண்டனவர்கள் பெரும்பொருளை இதுக்கு செலவிட்டு சுயமரியாதை இயக்கத்தினுடைய குடும்ப வாரிசாக வந்திருந்தாலும் இந்த கருத்து நல்ல கருத்து என்று ஏற்றுக்கொண்டு இவற்றுக்காக தன்னுடைய உழைப்பை அறிவை எல்லாம் பயன்படுத்தி அண்ணன் சண்முகவேல் அவர்கள் இதற்கென்று 7 அரங்காவலர்களை உருவாக்கி அறிவு திருக்கோயில் என்று கீழே ஒரு அறை, மேலே ஒரு சிந்தனை அரங்கம், மேலே ஒரு அரங்கம் என்று உருவாக்கி வைத்திருக்கிறார்களே. வீட்டிலே இடையூறு இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்து விடுங்கள். மன அமைதியோடு உங்களுக்கான ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள். மனத்தை அமைதிப்படுத்துங்கள். அதான் தியானம், அதான் தவம். எந்த ஒன்றிலாவது மனத்தை ஈடுபடுத்தினால் போது. நல்ல ஓவியம் போட முடிந்ததா? அவர் புத்தகத்தை படிச்சா போதுங்க. மழை பெஞ்சாலும் தெரியாது, இடி இடிச்சாலும் தெரியாது என்று சொன்னால் அந்த தவம். அவர் படம் போட தொடங்கினால் போதும், அவருக்கு எதுவுமே மறந்து போய்விடும் என்று சொன்னால் அந்த படம் போட்டு முடிக்கிற வரைக்கும் எந்த ஒன்றும் கவனத்திற்கு வராது. அது தவம். ஏன் தான் இப்படி படிக்க வச்சு உயர வாங்குறாங்களோ என்றால் அது சாதனையாளனை உருவாக்க. மனம் ஒன்று செய்கின்ற எதுவும் தவம். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தன்னுடைய வேலையை மனம் ஒன்று செய்ய வேண்டும். மனம் ஒன்று செய்வதற்கும் இது போன்ற அமைதியான மனம் வேண்டும். இந்த 2 தான். அதுக்காகத்தான் மகரிஷி அவர்கள் 3 வகையான பயிற்சி கடைசியில் காயகல்பம் வரைக்கும் கொண்டு போறார். அவர் நம்மால் முடிந்ததை செய்யலாம். அமைதி, கவனச்சிதறல் கூடாது, அவ்வளவுதான். கவனச்சிதறல் இருந்தால் ஆற்றல் வெளிப்படாது. வெளியில தலை நெட்டினா எவ்வளவு வெயில், இவ்வளவு காலம் ஒரே குளிரா இருந்துச்சு, மழை வந்துச்சு, இப்ப ஒரே வெயிலா அடிக்குது 4 நாளா என்று சொல்றோமே.
இந்த வெயில் வெப்பத்தை கொடுக்கிறது, வேர்வையை கொடுக்கிறது. உண்மையில் அந்த வெப்பம்தான். ஆனால் அந்த வெப்பத்தினாலே காகிதத்தை எரிக்க முடியுமா? முடியும். எப்போது? அந்த வெயில் வெப்பத்தை ஒரு உருப்பெருக்கியாடி லென்ஸின் மூலம் நாம் செலுத்தினால் சிதறி போகின்ற வெப்ப கதிர்வீச்சை, வெயிலுடைய வெப்பத்தை ஒரு புள்ளி நோக்கி இழுத்து செய்கிற பொழுது கீழே உள்ள காகிதம் எரியும். அதுதான் தவம். மனத்தை ஒருமுகப்படுத்துவது கான்சென்ட்ரேஷன், ஆழ் கவனம். சிதறி போகிற பொழுது அது கவனச்சிதறல். வெப்பம் வெளிச்சத்தை கொடுக்கும், வெப்பத்தை கொடுக்காது. ஆனால் உருப்பெருக்கி ஆடி வைத்து ஒன்று திரட்டி கொடுத்தால் நெருப்பாக வருகிறது. அப்படித்தான் மனித மனத்துக்கு தேவையானது ஆழ் கவனம், கான்சென்ட்ரேஷன். அந்த ஆழ் கவனத்தை உருவாக்கி கொண்டால் போதும். அந்த ஆழ் கவனம் மனதில் இருந்தால் முகத்திலே ஒரு தெளிவு இருக்கும், நகை. அதுல எப்பொழுது மனதுக்கு இன்பம் வரும்? பிறருக்கு ஒன்றை கொடுக்கிற பொழுதுதான். யார் உங்களுக்கு பிடிக்கவில்லையோ, பிடிக்காத ஒருவருக்கு உங்களுக்கு பிடித்த ஒன்றை கொடுங்கள். ஈகை ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள். என்ன பண்ணுவாங்க? மகனுக்கு மகளுக்கு என்று வைத்து விட்டு கடைசியில பெரியவனுக்கு கொடுத்தது அதிகம், நம்ம கொஞ்சம் ஏமாத்தாரு எங்க அப்பா. இதுதான் பேச்சா வரும். பையனுக்கு அதிகமா கொடுத்துட்டாரு, பொண்ணுங்கனால இப்படித்தான் வயிற்றுல அடிக்கிறதா வேலை. அவங்களுக்கு மனநிறைவு அடைய மாட்டார்கள். நீங்க அவங்களுக்கு 50 லட்சம் கொடுத்தாலும் ஒரு குறைதான் வரும். ஆனால் இல்லாத ஒருவருக்கு ஒரு 500 கொடுங்கள், 5000 கொடுங்கள், 50 ரூபாய் கொடுங்கள், 5 ரூபாய் கொடுங்கள். பேருந்துல ஏறுகின்ற பொழுது ஒரு 50 காசு குறையத இறங்கையா என்று சொல்லுகின்றவரை 50 காசா? எங்க பாவா 5 ரூபாய் நோட்டு தான் இருக்குங்கிற பொழுது சில்லறை இல்லாம எதுக்கு வந்த? அப்போ ஒரு 50 காசை நீட்டுங்க. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞாலத்தின் மான பெரிது. அந்த 50 காசு என்பது அந்த நேரத்திலே பெரியது. எதுக்காக கொடுக்கணும்? அவன் எனக்கு கொடுத்துருக்கானா? இது என்ன வியாபாரமா? இப்போ அப்படித்தானே சிரிக்கிறோம். வாழ்க்கை இன்னைக்கு அப்படித்தானே போயிடுச்சு. ஏன் 2 பேர் பேசிக்கிறது இல்லை? பேசினா பேசுவேன், சிரிச்சா சிரிப்பேன், கும்பிட்டா கும்பிடுவேன். இது நடக்க போறதே இல்லையே. உங்களை போலவே அவரு நினைச்சா பேசுனா பேசுவேன்னா, சிரிச்சா சிரிப்பேன்னா யாரோ ஒருவர் தொடங்கி வைக்க வேண்டுமே. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடிகராக இருந்தாலும் அவர் நடிக்க வந்து விட்டால் முதல் வணக்கம் அவர் தான் போடுவாங்க. எல்லாருக்கும் பார்த்து வணக்கம் வணக்கம் வணக்கம். சில பேர் அவரை முந்திக்கிட்டு வணக்கம் போட்டுருவாங்களா. உடனே அவர் கிட்ட போயிட்டு 2ஆம் வணக்கம் அப்படி பாரு. பணியுமாம் என்றும் பெருமை. பெருமைக்குரியவருடைய இயல்பே பணிவாயிருப்பதுதான். சின்ன புத்தி சிறுமை. அணியுமாம் தன்னை வியந்து. நீங்க என்ன தெரியாதா? சூலூர்ல என்ன தெரியாத கூட இருக்காங்களா? நான் யாருன்னு கொஞ்சம் சொல்லி இருக்கு. சின்ன புத்தி. மேல்நாட்டுக்காரன் யாரை சந்தித்தாலும் உடனே வணக்கம் போடுவான். ஒரு இரங்கல் ஊர்வலம், இறுதி ஊர்வலம் போனால் உடனே குள்ளாயை எடுத்து வணக்கம் செலுத்துவான். நான் இன்னார் என்று அறிமுகப்படுத்திக் கொள்வான். இதான் நாகரிகம், மனிதத்தன்மை. என்ன தெரியாத உங்களுக்கு? ஊருக்குள்ள யாரை கிட்டாலும் சொல்லுவாங்கல்ல நம்மளை பத்தி. செருக்கு. சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. சின்ன புத்தி தான் இப்படி செய்யும். பெருமை பணியுமாம். அனைத்து கட்சி கூட்டம் போட்டு விட்டால் போதும். எல்லா கட்சி தலைவர்கள் வருவது 9 மணி என்றால் 8:30 வந்து உட்கார்ந்திருப்பார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அது வாசல்லே வந்து உட்கார்ந்திருப்பார். ஒவ்வொருத்தரும் வருகிற பொழுது எந்திரிக்க முடியாம வணக்கம் போடுவார், எந்திரிக்க முடியாம வணக்கம் போடுவார். வேற சில முதலமைச்சர்கள் எல்லாரும் வந்தாச்சா என்று கேட்டுவிட்டு கடைசியா வருவாங்க. 2மே உண்டு, பார்க்கிறோம். அந்த பணிவுதான் இன்றைக்கும் அவரை பேச வைத்திருக்கிறது. அதே போலத்தான் பெரியார் அவர்கள் யாரிடத்துல எந்த கருத்தை மறுத்து பேசினாலும் ஐயா மன்னிக்கோணும் இப்படிதான் பேசுவார். ஐயாவா? உங்க வயசுக்கும் நம்ம வயசுக்கும் எவ்வளவு வேறுபாடு, நம்மள போய் ஐயாங்கிறாரு. யாராவது பெரியாரை பார்த்திருக்கிறார், அண்ணன் பார்த்திருக்கிறார், சமூக வடிவியல் அண்ணன் பார்த்திருக்கிறார், அவர் 7ஆம் படிக்கிற பொழுதே பார்த்திருக்கிறார். அவரை வண்டியில வைத்து எடுத்துக்கிட்டே போயிருக்கிறார். இதே சூழூர்ல அருணாசலம் பிள்ளை வீட்டிலே உணவு உண்பதற்காக அற்புதசாமி அவர்கள் வீட்டிலிருந்து வண்டியிலேயே அழைத்து சென்ற கைகள் அவருடைய கைகள். அந்த பெருமைக்குரியவர் அவர். அதனாலதான் அவர் தன்னை மறைத்து கொண்டு ஒரு பணியை, பெரும்பணியை நிறைவேற்றி இருக்கிறார். பெரியார் அவர்கள் எந்த கருத்தை மறுத்தாலும் ஐயா மன்னிக்கோணும். அசல் கொங்கு தமிழ்ல தான் பேசுவார். நாடு முழுவதும் அவர் வளம் வந்தாலும் கொங்கு தமிழை மட்டும் அவர் விடுறதே இல்லை. எங்களுக்கே அப்பெல்லாம் வியப்பா இருக்கு. எங்களுக்கு அது புரியாது. பார்த்து போட்டு அடிச்சு போட்டு
கேட்டு போட்டும் பாரு. என்ன அது கேட்டு போட்டு அப்படிலாம் தெரியும். பிறகு கோவைக்கு வந்த பிறகுதான் இது கோவை வழக்கு. அவன் அடி தின்னா உத தின்னா அப்படிம்பார். அது எப்படி திங்க முடியும்? முறுக்கு தின்னா சரி, அடி தின்னான் எப்படி? அது இலக்கிய வழக்கு. அடி உண்டான் உதையுண்டான் என்பது இலக்கியத்திலே வருது. அதை கொங்கு நாடு இன்றைக்கு காப்பாற்றி கொண்டு வருகிறது. உண்டான் என்பதை தின்னான்னு சொல்றான், அடி தின்னாங்கிறான். செருப்பு போட்டுக்கிட்டு சொல்லுவாங்க எல்லாரும். பெரியார் செருப்பு தொட்டுக்கிட்டும் பாரு. செருப்பு தொட்டுக்கிட்டா ஊறுகாய் தான் தொட்டுக்கிட்டு இருக்க முடியும். கொங்கு தமிழ்ல தான் பேசுவார். எவ்வளவு நல்ல கருத்தை அவர் சொல்ல வந்தாலும் எதிரிக்கு உயர்வு கொடுப்பார். இப்ப நாங்கெல்லாம் சின்ன பையங்க தான். அவரை அளவுக்கு போன உடனே ஐயா உட்காருங்க பார், நிக்க வச்சுக்கிட்டு பேசக்கூடாது பார், உட்கார வச்சுதான் பேசுவார். ஒரு காது கேட்காது, ஒரு காது அப்படியே வளைச்சு நம்முடைய வாய்க்கு பக்கத்தை கொண்டாந்துருவார். ஐயா சொல்லுங்க என்ன படிக்கிறீங்க பார். ஒரு கருத்தை மறுக்கிற பொழுது ஐயா மன்னிக்கோணும் அப்படிம்பார். அவர் கேட்க வேண்டியதே இல்லை. அந்த பண்பு தான் அறிஞர் அண்ணா அவர்களும் அப்படித்தான். உங்களை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னா யார் அது, எப்ப சொன்னது, கூட யார் இருந்தா, இன்னைக்கு தானா இல்ல ரொம்ப நாள் ஆகும்? நாம அப்படிதான் கேட்போம். எந்த வினையாற்ற எதிர்வினையாற்ற மாட்டார் அண்ணா. எவ்வளவு மோசமா ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருப்பார். சொல்லிட்டீங்களா, உள்ள போய் காப்பி குடிச்சிட்டு புறப்படுங்க, முடிச்சு போச்சு. அது உண்மையா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கு வரமாட்டார். சிலவற்றை ஆராயாமலே விட்டுறோம். சொல்லி இருப்பாரா வேண்டாமா, அவர் சொன்னாரா இல்லையோ, நான் நம்புகிறேன் அவர் எனக்கு நல்லவர், அவ்வளவுதான். அவர் என்னை பற்றி பேசியிருக்கலாம், பேசாமலும் இருக்கலாம், அந்த ஆராய்ச்சி வேண்டாம். அடுத்தவரை நல்லவராய் நடத்துவதன் மூலம், நல்லவராய் நினைப்பதன் மூலம் அவரை நல்லவராய் ஆக்கிவிடலாம். நீங்க மோசம் மோசம் என்று சொல்லிவிட்டால், ஆமா மோசம் தான், என்ன சொல்ற நீ வந்துடும். ஒருவர் அறியாமலே ஏதோ ஒன்று உணர்ச்சியின் காரணமாக நம்மை பற்றி ஏதோ ஒன்றை பிழையாக தவறாக பேசியிருந்தால் கூட அதை நாம் பொருட்படுத்தக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நீ சொன்னியாமல அப்படி வாங்க, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் உனக்கு, அதான் நடக்குது. இப்போ ஏதோ ஒரு இதுல சொல்றது தாங்க, கோபம் வந்தா பேசுறது இல்லையா அப்படின்னு அதை கலந்து போய் விடுது. ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவது பகுத்தறிவு நினைச்சிருக்காங்க பல பேர். படிக்காதவனுக்கு ஓரிடத்தில், படித்தவனுக்கு 3 இடத்தில். இரவு நேரத்துல போனது, காலில் ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிச்சு, ஒட்டுனதை ஏதோ ஒண்ணு ஒட்டிடுச்சு அப்படின்னு அறகுறையா படித்தவர், ஆழமாக படிக்காதவர் காலை கொண்டு போய் ஏதோ ஒரு கல்லில் தேய்ச்சி விட்டார், போய்கிட்டு இருந்தார். ஆனா படித்த ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமான அறிவாளி என்ன பண்றார், என்னவாயிருக்கும், காலை தூக்கி கையை அதுல வச்சு அடுத்த பூக்களை வச்சு அப்புறம் ஐயன்னு எழுதுறார். இப்ப ஒரு இடத்துல பட்டது 3 இடத்துக்கு வந்துருச்சு. அது யாருடைய வேலை, அடுத்தவங்க வேலையா? சிலவற்றை எளிமையாய் கடந்து செல்ல வேண்டும், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நகை ஈகை முடிந்தவரை கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சூழல் இன்றைக்கு எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்றால் அந்த ஈகை பண்புனாலதான். இந்த ஈகை என்பது வேறு, இன்னொன்று இருக்கு. ஈகை என்பது உடனடியாக கொடுப்பது ஈகை, நிலையான பயனாக கொடுப்பது ஒப்புரவு. அதுக்கு பேர் சால்புன்னு பேர். அந்த சால்பு உள்ளவர்கள் தான் சான்றோர். சான்றோர்களை உருவாக்குவதற்காகத்தான் இந்த சிந்தனை அரங்கம். பிறருக்கு சான்றாக வாழ்பவர்கள் யாரோ, எடுத்துக்காட்டாக வாழ்பவர்கள் எவரோ அவர்களுக்கு பெயர் சான்றோர். எடுத்துக்காட்டாக வாழ்பவர்கள். சான்றோருக்கு என்ன இருக்கும், சால்வு இருக்கும். சால்வு என்றால் என்ன, அடுத்தவரிடத்தில் அன்பு காட்டுவதுதான். அவர் என்னை வெறுக்கலாம், நான் வெறுக்க மாட்டேன். அவர் என்னை திட்டலாம், நான் திட்ட மாட்டேன் என்பதுதான். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும். அந்த குறைநிறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதே இயல்பை நாம் வெளிப்படுத்தினால் அவருக்கு நமக்கு வேறுபாடு இல்லாமல் போய்விடும். அதைத்தான் சொன்னேன். நாய் நம்மை கடிக்கலாம், நாம் திரும்ப கடிக்க கூட. மனிதர்களுக்குள்ளும் உண்டு. 4 கால் நாய் அங்கே, 2 கால் நாய் இங்கே, ரெண்டுமே இருக்கும். நம்முடைய தரத்தை இறக்கிக் கொள்ளக்கூடாது. அன்பு, நான் ஒரு தப்பு செய்து விட்டால் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மன்னிப்பு என்பதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒன்று. செய்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. அவன் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் எப்பேற்பட்ட ஆளு, அங்க போய் மன்னிப்பு கேட்பதா? சால்வு என்பதற்கு என்ன உரைகள், எப்படி கண்டுபிடிக்கிறது? சால்வு என்பது யாதெனின் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளல். நமக்கு சமம் இல்லாதவரிடத்துல கூட நான் இப்படி பேசியிருக்க கூடாது, நான் இப்படி நடந்திருக்க கூடாது,
என்று நம்மை விட 20-30 வயசு இளையவரிடத்துல கூட கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்வதற்கு பேர் தான் இவருக்கு சால்பு இருக்குதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்கான உரைகள். வள்ளுவர் சொல்வார், தோல்வி, நம்முடைய தோல்வியை துளைனா சமம், சமம் இல்லாதவரிடத்திலும் ஒப்புக்கொள்வது. அந்த சால்புக்கு என்ன வேண்டும்? அன்பு வேண்டும். ஒரு தப்பு செய்து விட்டால் நாணப்பட வேண்டும், வெட்கப்படணும். ஏதோ ஒரு கோபத்துல செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டுட்டேன், ஒப்புக்கொள்ளணும், நாணப்பட வேண்டும். இனி இப்படி நடக்கக்கூடாது. நான் ஒப்புரவு, நிலையான பயன் கொடுக்க. இதெல்லாம் நிலையான பயன். இதை உருவாக்கியவர்கள் இன்றைக்கு 7 அறங்காவலர்கள். அதில் கூட ஒருவர் இல்லைன்னு சொன்னார், ஆசிரியர் ஜெயக்குமார். அதனால் அது யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனிதர்கள் வருவார்கள் போவார்கள், நிலையான சில செயல்கள் அப்படியே நின்று கொண்டே இருக்கும், உரிய பயனை வழங்கி கொண்டே இருக்கும். சூலூரிலே ஒரு குடம் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் நின்றவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூலூருக்கு குடிநீர் கொடுப்பதற்கு என்னுடைய சொத்தை இழந்தாலும் பரவாயில்லை, கொடுப்பேன் என்று கொடுத்தவர் தான் SRS அவர்கள். கோவையிலே இருக்கின்ற அந்த தொடக்க கூட்டுறவு வங்கி, ஒரு நகரத்தினுடைய தொடக்க கூட்டுறவு வங்கி எப்படி இருக்கிறதோ அப்படி ஒரு கூட்டுறவு வங்கி இந்த சூலூரிலே உருவாக வேண்டும் என்று தான் அந்த கூட்டுறவு வங்கியின் தலைவர் தனக்கு என்று எடுத்துக்கொள்வதற்கு உரிமை உண்டு, ஒரு குறிப்பிட்ட தொகை. அந்த தொகையை எடுத்துக்கொள்ளாமல் அதை அப்படியே வைத்து கட்டடம் கட்டி விடுங்கள் என்று கட்டி கொடுத்தவர் தான் சேர்மன் கருப்பண்ண தேவர். இன்றைக்கு பேரூராட்சிக்கு பக்கத்துல இருக்கிறதே அந்த கூட்டுறவு வங்கி, அந்த கூட்டுறவு வங்கியும் கோவை தொடர்வண்டி நிலையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்புல இருக்கிற, இன்றைக்கு அது கோஆப்டெக்ஸா இருக்குது. கூட்டுறவு வங்கி பக்கத்துக்கு போயிடுச்சு, 4 மாடி கட்டடத்துக்கு போயிடுச்சு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே அமைப்பா இருக்கும், ஒரே கருங்கல், ஒரே அமைப்பு. அப்படித்தான் கோவைக்கு நிகராக என்னுடைய சூழல் வர வேண்டும் என்று தனக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உரிமை இருந்தும் அதை ஊருக்கு வழங்கினார் அவர். அதனால்தான் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம் சேர்மன் கருப்பண்ண தேவர் வீதி. இந்த கட்டடத்தை கட்டினால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று எண்ணுபவருக்கு இடையே ஒதுக்கிய பணத்திற்கு மேலே நான் ஒதுக்குவேன் சொந்த பணத்தை என்று ஒதுக்கி கொடுத்து பேரூராட்சி கட்டடத்தை நகராட்சிக்கு இணையாய் மாநகராட்சிக்கு கிட்டத்தட்ட நெருங்கி வருவது போல ஒரு அழகிய கட்டடத்தை சூலூருக்கு உருவாக்கி கொடுத்தவர் தான் பொன்முடி அவர்கள். எந்த பேரூராட்சியில இப்படி ஒரு கட்டடம் உண்டு? இவ்வளவு அழகான கட்டடம் அண்ணா அறிவாலயம் மாதிரி உருவாக்கி இருப்பார், செதுக்கி உருவாக்கி இருப்பார். அவ்வளவு அழகான கட்டடத்தை அரசு ஒதுக்கிய அந்த தொகையில கட்ட இயலாது, முடியாது. இது என்ன ஒதுக்கீடு என்று கேட்டாலே எவ்வளவு நாம் ஒதுக்கலாம் என்பதற்காக கேட்பார்கள் பல பேர். அதான் ஒதுக்கீடு, நமக்கு ஒதுக்கி கொள்வது. அப்படி இல்லாமல் சொந்த பணத்தை போட்டார் தந்தையாரை போலவே. அதே போல் அண்ணன் சூரா தங்கவேல் அவர்கள் கழிப்பறையாக இருந்த ஒரு இடத்தை இன்னைக்கு பொன்விழா கலையரங்கமாக்கி அதில் உடற்பயிற்சி கூடம் என்ற விதவிதமானதை உருவாக்கி சூழலில் உள்ள அத்தனை பேரும் நடப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி அமைத்திருக்கிறாரே. பார்த்து செய்தார், தன்னுடைய வீட்டுப்பணி போல் செய்தார். அதுதான் இன்றைக்கு இந்த கலையரங்கம், அந்த படகுத்துறை, அந்த சமத்துவ வனம் எல்லாம் ஜாதி வாரியாய் எல்லாருக்கும் சுடுகாடு இருந்த பொழுது வரிசையப்படுங்க எல்லாரும். நேற்று செத்தவர் இங்கே, இன்றைக்கு செத்தவர் இங்கே, நாளைக்கு செல்கிறவர் அடுத்து வருக, வரிசையப்படு சமத்துவ வனம். இன்றைக்கு அதையும் கடந்து இன்னொன்றை உருவாக்கி விட்டார்கள், மின்சார மயானம் உருவாக்கி விட்டோம். எல்லாம் இந்த ஊர் பெருமக்கள், அதில் முன்னின்றவர் நம்முடைய மன்னவன் அவர்கள். இதற்கு பெயர் தான் ஒப்புரவு. ஈகை என்பது வேறு, ஒப்புரவு என்பது வேறு. உடனடியான கொடை கொடுப்பது ஈகை, நிலையான பயன் தருவது போல் கொடை கொடுப்பதுதான் ஒப்புரவு. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம் வேண்டும். அடுத்தவரை பார்த்து பரிவோடு இரக்கத்தோடு செய்ய வேண்டும். இரக்கம்தான். புதுச்சேரியிலே நீதிமன்றம் கூடியிருக்கிறது. நீதிமன்றத்திலே குற்றவாளி கூண்டிலே ஒரு பெண் நிற்கின்ற பெண்ணை பார்த்து நீதிபதி கேட்கிறார், ஏம்மா உன் மனசு எவ்வளவு கல்லு மனசு, இப்படியா இருப்பேனி? பெத்த குழந்தையை இப்படி கிணத்துல போய் வீசியிருக்கிறியே, அந்த குழந்தை தலை உடைந்து சிதறி அல்லவா செத்து இருக்கிறது, உனக்கு இறக்கமே இல்லையா? ஏதாவது ஒரு 5 ரூபாய்க்கு நஞ்சு மருந்தை வாங்கி கொடுத்திருந்தார், விஷ மாத்திரையை வாங்கி கொடுத்திருந்தார், விஷத்தை வாங்கி கொடுத்திருந்தார், அந்த குழந்தை துன்பப்படாமல் செத்திருக்குமே. அறிவுரை நீதிபதி, ஒரு 5 ரூபாய்க்கு விஷத்தை வாங்கி கொடுத்திருந்தா அந்த குழந்தை செத்திருக்குமே, இப்படி கொடூரமா அந்த குழந்தையை கொண்டு போய் கிணத்துல வீசியிருக்கியே என்று சொன்ன உடனே அதுவரை இறுகிய முகத்தோடு அமைதியாக இருந்த அந்த பெண் உடனே கதறி எழுந்துச்சு, கூவி எழுந்துச்சு. நீதிமன்றமே நடுங்கிறது போல, ஐயா நீங்க சொன்னீங்களே விஷம் வாங்கி கொடுத்தா என் குழந்தை கொண்டு வரலாம், அந்த 5 ரூபாய் இருந்தா என்னுடைய குழந்தைக்கு நான்
ரொட்டி வாங்கி கொடுப்பேன், பால் வாங்கி கொடுப்பேன், பண் வாங்கி கொடுப்பேன், இன்னொரு 4 நாள் உயிரோடு பார்த்திருப்பேன். 5 ரூபாய் இல்லாமல் குழந்தையை பறிகொடுத்த எத்தனை பேர் நமக்கு அருகில் இருக்கிறார்கள். படிக்கும் வாய்ப்பு இல்லாமல், உண்ணும் வாய்ப்பு இல்லாமல், உறங்கும் வாய்ப்பு இல்லாமல், இருக்கும் வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்கள் எத்தனை பேர். அவர்களை பறிவோடு பாருங்கள், கண்ணோட்டத்தோடு பாருங்கள். நாம் செய்கின்ற செலவு எவ்வளவு? நீங்க போடுற வெத்தலை பாக்கு மட்டும் அந்த செலவு மட்டும் என்கிட்ட கொடுங்க, எனக்கு அது ஒருவேளை சோறு என்பார் பாரதிதாசன். உங்களுக்கு எல்லாம் ஒரு வாய் வெத்தலை, எங்களுக்கு அதுதான் திங்கிற சோறு. அதுபோல் நாம் ஒருவேளை காப்பி கொடுப்பதை, தேநீர் கொடுப்பதை, சிற்றுண்டு சாப்பிடுவதை ஒருவருக்கு கொடுத்தால் அது ஒரு குடும்பத்தையே காப்பாற்றும். அந்த கண்ணோட்டம், அன்பு, நான், ஒப்புரவு கண்ணோட்டம். முடிந்தவரை உண்மையை பேசுங்கள். வாய்மை, அதைத்தான் அறிஞர் அண்ணா நிறைவேற்றினார். சத்திய மேவ ஜெயதே. என்னுடைய நாட்டிலே எதற்கு இன்னொரு மொழி? என்னுடைய நாட்டிலே என் மொழிக்குத்தான் எல்லா இடத்திலும் இடம் இருக்க வேண்டும். அதனாலதான் அறிவு திருக்கோயில் என்று வைத்திருக்கிறோம், தமிழில் வைத்திருக்கிறோம். காரணம், வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அருமையான கவிஞர். என்ன கொள்கை என்று சொன்னாரே அண்ணன் அவர்கள், அருமையான கவிதை. அதுவும் என் சீர்திருத்தம் அவருக்கு அப்படியே தண்ணிப்பட்ட பாடு வந்து கொண்டே இருக்கும். இயல்பா எழுதுவார். அவ்வளவு தமிழ் உணர்வு உள்ளவர், தமிழ் பற்று மிக்கவர். யாராச்சும் ஒருவருக்கு தன்னுடைய பெயரிலே தமிழ் இல்லை என்று வெட்கப்பட மனமில்லை என்றால், தன்னுடைய வீட்டு திருமணத்தை தமிழிலே நடத்தாமல் வடமொழியில் நடத்துகிறோமே என்று வெட்கம் வரவில்லை என்றால், அவருடைய பிறப்பிலேயே ஐயப்பட வேண்டும். வள்ளுவர், நலத்தின்கண் நாரின்மை காணின் அவனின் குலத்தின்கண் ஐயப்படும். நலம், மொழி நலம், இனநலம், நம்முடைய மொழியினுடைய அடையாளம் இருக்க வேண்டும். நம்முடைய வீட்டு திருமணத்தில், நாம் நடத்துகிற சடங்குகளில், நாம் வழிபாடு செய்கின்ற இடங்களில் நம்முடைய மொழி இருக்க வேண்டும். என்னுடைய மொழிக்கு மரியாதை இல்லை என்றால் எனக்கு மரியாதை இல்லை என்று பொருள். நலத்தின்கண் நாரின்மை, நார் என்றால் அன்பு, நாரின்மை காணின். தன்னுடைய மொழியை புறக்கணிக்கின்ற ஒரு இடத்தில் தன் வீட்டு திருமணம் அழைப்பதற்குள்ளேயே ஜேஷ்டகுமாரன், கனிஷ்டகுமாரத்தி, என்ன இது எழுதி கொடுத்தார், அப்படித்தான் அப்படியே போட்டிருக்கிறேன், பொருள் புரிய வேண்டாமா? ஜேஷ்டகுமாரன் மூத்த பையன் எழுதக்கூடாதா? கனிஷ்டகுமாரத்தி இளைய மகள் சொல்லக்கூடாதா? சுக்கில பட்சத்தில் என்ன சுக்கில பட்சம் எழுதி கொடுத்தாருங்க, அப்படிதாங்க. ஏன் உங்களுக்கு அறிவில்லை? அறிவுடையார் எல்லாம் உடையார். சுக்கிலபட்சம்னா என்ன? வளர்பிறை. நம்ம திருமண முறை எப்படிதான் நடக்குது? வளர்பிறையில். உங்களுக்கு புரிந்துடக்கூடாது, புரியக்கூடாது என்பதற்குத்தான் வளர்பிறை, சுக்கிலபட்சம், தேய்பிறை, கிருஷ்ணபட்சம். ஒவ்வொன்றையும் இன்னொரு மொழியில சொல்லுவார்கள். மந்திரமும் அப்படிதான், போற்றி போற்றி புரிந்துவிடும். நமகா நமகா. முருகன் வேண்டாம், சுப்பிரமணியன். அறமலர்த்த நாயகி கூட தர்ம சம்வர்த்தனி. கடவுள் பெயரையே மாத்துகிறார்கள், சிவபெருமான் பேரையே மாத்துறாங்க. சிவபெருமானுக்கு பேரு இப்போ சிவபெருமான் பரமேஸ்வரன். பரமேஸ்வரனை சுருக்கி பரமேஸ்வர், அதையும் சுருக்கி பரமேஷ். இப்ப அந்த முதல் எழுத்தையும் எடுத்தாச்சு, பானாவையும் ரமேஷ். சிவன் தான் ரமேஷ். சிவனுக்கு இது தெரிஞ்சா நெற்றிக்கடை திறப்பாரா மாட்டாரா? நலத்தின்கண் நாரின்மை காணின். இந்த சூழூர் தான் மொழிக்காக தன்னுடைய கை குழந்தையை அழைத்துக் கொண்டு, கையிலே ஒரு குழந்தை, இடுப்பிலே ஒரு குழந்தை என்று அழைத்துக் கொண்டு மாமியாரோடு சென்றவர் தான் மீனாட்சி அம்மையார். 1938 மொழி போரிலே சென்றவர் அவர் தான். இந்த மொழி போர் வீராங்கனை. மொழி போருக்காக, மொழிக்காக, இனத்துக்காக இறந்தவர்கள் எல்லாம் இறந்தவர்கள் பட்டியலிலே சேர மாட்டார்கள். அவர்கள் என்றும் வாழ்வார்கள். அவர்கள் எல்லாம் என்றும் வாழக்கூடியவர்கள். இந்த 5 தான்: அன்பு, நான், ஒப்புரவு. அடுத்தவங்களுக்காக உண்மையை மறைக்காதீர்கள், சொல்லுங்கள். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்காச்சல். முன்னை விட்டு முகத்துக்கு பின்னால் பேசுவதுதான் தப்பு. நேருக்கு நேராக சொல்லுங்கள். ஒரு திருமணத்துக்கு சென்றால் அந்த திருமணத்திலே கேளுங்கள். இந்த திருமணத்துல சொன்னீங்களே மந்திரம், சாமி, சாமின்னு சொல்லலாம். சாமி, இதே மந்திரத்தை சொல்லி உங்கள் வீட்டு திருமணத்தை நடத்துவீர்களா? அவர் சொல்லுவார், இது சூத்ராள் மந்திரம். எங்காத்துல சொல்றதெல்லாம் ராம்நாள் மந்திரம். மந்திரத்திலே 2. நீங்களும் இந்து, நானும் இந்து. உங்க மந்திரத்தை எங்க வீட்டுல சொல்லுங்க. எத்தனை 1000 பணவா செலவானாலும் பரவாயில்லை. கேட்க வேண்டுமா வேண்டாமா? கேட்கவில்லை. அறிவுடையார் எல்லாம் உடையார் என்று குரல் தெரிகிறதே தவிர அதை பயன்படுத்தவில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உண்மை கேட்கணும். என்னை இழிவுபடுத்துகிற, என்னை நாளாஞ்சாதியாக்குகிற சூத்திரனுக்கான மந்திரத்தை என் வீட்டுல சொல்றியா? என் பெண்ணை 4 பேருக்கு மனைவியாக்குற மந்திரமா? கோபம் வரல. பின்னோக்கி நிக்கிறோம் நாம. 21ஆம் நூற்றாண்டு எல்லோருக்கும் வந்து விட்டது. நாமும்
காலத்திற்கு ஏற்ப நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். கால ஓட்டத்திற்கு இணையாய் இணைந்து ஓட வேண்டும். அருவினை என்பவளோ இதெல்லாம் முடியுங்களா? எவ்வளவு காலமா இருக்கிறது? முடியாத செயல் என்று எதுவும் இல்லை. அருவினை என்ப உலகோ கருவியார் காலம் அறிந்து செய்யும். கருவியார் செய்யுங்கள். கருவி எது? வள்ளுவர் சொல்லவில்லை. கலப்பையும் கருவிதான், கடிப்பொறியும் கருவிதான், மூளையும் கருவிதான். அதை பயன்படுத்துங்கள். உலகத்துக்கு இணையான ஒரு சமூகமாக நாம் வளருவோம் என்பதை உள்ளத்தின் மூலம் உயர்த்துங்கள். அந்த உள்ளத்தை உயர்த்துவதுதான் வள்ளுவம். அவர் பாதை போட்டு கொடுத்து விட்டார். நாம் பயணம் செல்வோம். நன்றி.